மெழுகு பாவை இவளோ. அத்தியாயம் 11. காலையில் 7 மணிக்கெல்லாம் காளிமுத்து தனது அலுவலகத்திற்கு வந்துவிட்டார். எல்லாம் அவரது செல்ல செல்வ மகனை காண்பதற்காக தான். உள்ளே அலுவலக அறைக்குள் அடைந்து கிடந்து தனிமையில் தவித்திருக்க முடியாமல் அலுவலக வாயிலில் வந்து அவனுக்காக காத்திருந்தார் அவர். மனதின் பரபரப்பை மகிழ்ச்சியை கட்டுப்படுத்தும் வகையறியாது வாசலின் குறுக்கும் நெடுக்குமாய் நடை பெயன்றார். ஜெகன் தன்னை சந்திக்க வேண்டும் என்று செல்வாவிடம் சொல்லி அனுப்பிய அந்த நொடி அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை வார்த்தையில் வடிக்க முடியாது. அவரது கண்ணப்பா அவரை சந்திக்க ஆசைப்படுகிறானா? அன்று கோபம் கொண்டு சென்றவன் இன்று கோபம் மறைந்து தன்னை பார்க்க வருகிறானா என்று மகிழ்ச்சியில் பூரித்த அவரது மனதை செல்வாவின் அடுத்த வார்த்தைகள் அப்படியே அடக்கிவிட்டது. வீட்டுக்கு வரமாட்டானா மாமா, ஆபீஸில் வந்து பார்க்குறேன்னு சொல்ல சொன்னா. அதில் அவரது மகிழ்ச்சி பொங்கிய பாலில் நீர் தெளித்தது போல் அப்படியே அடங்கி போனது. என்னவாக இருக்கும் என்று யோசித்தவர் மருமகனிடம் அதை கேட்க, அது அவனே சொன்னாதான் நல்லா இருக்கு மாமா என்று செல்வா மழுப்பின் அழுவி விட்டான். எது எப்படியோ மகன் தன்னை பார்க்க வருவதே அவருக்கு அத்தனை மகிழ்ச்சியாய் இருந்தது. ஜெகன் சொன்னது போல் சரியாக 8 மணிக்கு செல்வாவுடன் அங்கு வந்து சேர்ந்தான். மகனை கண்டதும் அத்தனை நேரம் காத்திருந்த அந்த 1 மணி நேர காத்திருப்பு அவருக்கு பெரிதாய் தெரியவில்லை. அதற்கான புலனாய் அமைந்த மகனின் வரவை அகமும் முகமும் மலர பார்த்து மகிழ்ந்தார். அவன் காரில் இருந்து இறங்கும் முன் அதன் அருகே விரைந்து சென்று காரின் கதவை திறந்து விட்டார் அவர். காரில் இருந்து மகன் இறங்கியதும் தான் தாமதம். உடனே அவனை ஆற தழுவி கொண்டார் பாசத்துடன். கண்ணப்பா, அவரின் மனம் போல் குரலும் நெகிழ்ந்து ஒலித்தது. ஜெகனுக்குமே வெகு நாட்கள் கழித்து தந்தையை கண்டதும் அவனது மனமும் நெகிழ்ந்துதான் போனது. நைனா என்ற பாசத்துடன் அவரை கட்டி அணைத்து கொண்டவனின் குரல் கமறியது. என்னதான் தந்தை மீது கோபம் இருந்த போதும் அவரின் மீது அவன் வைத்திருந்த பாசம் உண்மை அல்லவா? தந்தை மகன் என்ற உறவின் எல்லையையும் தாண்டி தோன்றிய நட்பல்லவா அவர்களது உறவு. நீரடித்து நீர் விலகி போகுமா? அதுபோல் தானே அவர்களது உறவும். எப்படி இருக்கப்பா என்று கேட்டவரின் கண்கள் மகனை தலை முதல் கால் வரை அலசி அளவிட்டது. தோற்றத்தில் பெரிதாக மாற்றமில்லை என்றாலும் அவனது கண்களில் தெரிந்த சோகம் அவரின் மனதை வெகுவாய் வருத்தியது. தவமாய் தவமிருந்து பெற்ற செல்வ மகனுக்காக இந்த உலகத்தையே அவனது காலடியில் வைக்க தயாராக இருக்கும் இந்த தகப்பன் உயிரோடு இருக்கும் வரை அவனுக்கு ஏன் இந்த சோகம்? எனக்கு என்னன்னா, நான் நல்லா தான் இருக்கேன், நீ தான் கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி இருக்க என்றவன் மொடமுட என்று இருந்த அவரது கதர் சட்டையை பிடித்தெழுது. பாரு எவ்வளவு லூஸ் ஆயிருச்சு என்றான் கவலை குரலில். அதான் நீ வந்துட்டிய மச்சி, இனி டைட் ஆயிரும். இடை புகுந்த செல்வாவை தந்தை மகன் இருவரும் முறைத்து பார்த்தனர். ஆஹா, ஒன்று கூட்டிட்டாங்க. போலியாய் பயந்தது போல் அலறியவன் முகத்தில் அந்த பயத்திற்கு மாறாக புன்னகையே நிறைந்திருந்தது. மூவரும் அலுவலக அறையில் வந்ததும் சற்று நேரம் அங்கு பேச்சுக்கு இடமில்லாமல் போனது. மகனின் அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்த காளிமுத்து அவனின் கையை வாஞ்சியுடன் பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தார். அதனால் செல்வா வேறு வழியின்றி காளிமுத்துவின் இருக்கையில் அமர வேண்டியதாய் போயிற்று. இன்னைக்குதான் நமக்கு எம்பி சீட்டில் உட்கார யோகம் கிடைச்சிருக்கு. என்ஜாய் செல்வா, மனதுக்குள் மகிழ்ந்து கொண்டான் அவன். நைனா, உன் மருமவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு கேளு. நண்பனின் முகத்தை வைத்தே அவனின் மனதை சரியாக கணித ஜெகன் அவனை பற்றி தந்தையிடம் போட்டு கொடுத்தான். நான் ஒன்னும் இந்த சீட்டுக்கு ஆசைப்படல மாமா, அவசரப்பட்டு பயத்துடன் சொன்ன செல்வா அதே வேகத்தில் இருக்கையில் இருந்து எழுந்துவிட, ஆகா இதுக்கு பேர் தான் மாப்பிள்ள போட்டு வாங்குறது என்று ஜெகன் சிரிக்க அவனின் சிரிப்பு காளிமுத்துவையும் தொற்றி கொண்டது. உட்காரு மாப்பிள்ள என்று செல்வாவை பார்த்து சொன்னவர், எனக்கு அப்புறம் நீயும் ஜெகனும் தான் இதையெல்லாம் பார்த்துக்க போறீங்க, அப்புறம் என்ன? அவர் அப்படி சொன்னதும் தான் செல்வாவிற்கு நிம்மதியாய் இருந்தது. பயப்புள்ள எப்படியெல்லாம் நம்மளை கோர்த்து விடுது. அவன் ஜெகனை முறைத்து பார்த்தான். எப்படி நைனா வாயால உன்னை வருங்கால எம்டின்னு சொல்ல வச்சுட்டேன் பாத்தியா என்று ஜெகன் பதில் பார்வை பார்க்க அதை உணர்ந்து முகம் மலர்ந்து போனான் செல்வா. நண்பேண்டா, மனதுக்குள் தோழனை கட்டிப்பிடித்து கொண்டான். கண்ணப்பா, என்ன விஷயமா என்னை பார்க்கணும்னு சொன்ன? காளிமுத்து விஷயத்துக்கு வர அதில் ஜெகன் மௌனமானான். அவனின் அமைதியை பார்த்த காளிமுத்து செல்வாவை கேள்வியாய் பார்க்க அவனோ நண்பனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். நைனா, எனக்கு ஒரு உதவி வேணும். தயக்கத்துடன் ஜெகன் ஆரம்பிக்க, கண்ணப்பா இது என்ன உதவியா அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் உன் நைனாடா, என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமையா? நான் என்ன செய்யணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன்.
படபடப்பாய் பேசிய காளிமுத்து மகனுக்காக உயிரையும் கொடுக்கும் நோக்கில் இருந்தார். அந்த அளவுக்கு அவனின் பிரிவு துயர் அவரை ஆட்டி படைத்தது. தந்தையின் வார்த்தையில் தைரியம் வர பெற்றவனாய் ஜெகன் தான் வந்த காரணத்தை ஒன்றிவிடாமல் முழுவதுமாய் அவரிடம் சொல்லி முடித்தான். அந்த நேரம் அவன் உணரவில்லை தந்தைக்கு தான் வேறு, அவள் வேறு என்று. அவனுக்கு வேண்டுமென்றால் அவள் வேறில்லாமல் அவனாய் இருக்கலாம். ஆனால் அவருக்கு அவள் வேறு யாரோ தான் அல்லவா? கண்ணப்பா, காளிமுத்துவின் கர்ஜனையில் ஜெகன் திகைத்து போய் பார்க்க, செல்வாவோ அதிர்ந்து போய் இருக்கையிலிருந்து எழுந்து விட்டான். அந்த ருத்ரா யாருடா எனக்கு? அவளுக்கு நான் எதுக்கு உதவி செய்யணும்? இங்க பாரு கண்ணப்பா, உனக்கு நான் கேளு, என் சொத்து முழுசையும் எழுதி தரேன். ஏன் இப்ப கூட பாதி சொத்து உன் பேரில் தான் இருக்கு. ஆனா அடுத்தவளுக்காக நான் என் சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. அதுவும் அவளுக்கு என்றால் என்னோட ஒரே பதில், முடிவு எல்லாம் முடியாது என்பது மட்டுமே. தீர்மானமாய் சொன்ன தந்தையை கண்டு அவனின் மனம் கொதிநீராய் கொதித்தது. ஸ்ரீ என்று ஆரம்பித்தவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, ருத்ரா யாருன்னு உனக்கு தெரியாதா நைனா? அன்னைக்கு மட்டும் நீ வேலையை காட்டாம இருந்திருந்தா இப்ப அவ என் மனைவியா என் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பா. இவ்வளவு ஏன் உனக்கு பேரன் பிறந்து இப்ப அவன் உன்னை தாத்தான்னு கூப்பிட்டு இருப்பான். என் கனவை, என் வாழ்க்கைய எல்லாம் அழிச்சது நீதான். நீ மட்டும் அந்த ஈன காரியத்தை அன்னைக்கு பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு அவளுக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு. இப்படி வாழ்க்கைக்காக அவள் அவங்கிட்ட போராடிக்கிட்டு இருந்திருக்க மாட்டா. கோபமாய் இறைந்தவனின் கண்கள் தன்னவளின் வேதனையை நினைத்து கலங்கியது. இது அவளா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதுக்கு நீயும் நானும் என்ன பண்ண முடியும் என்று காளிமுத்துவை நம்பாத பார்வை பார்த்தவன், பொய் சொல்லாத நைனா என்றவனின் தேகம் நடுங்கியது அவரின் வார்த்தை தந்த வீரியத்தில். நான் எதுக்குடா பொய் சொல்ல போறேன்? உன்ன மாதிரி ஒருத்தனை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு அந்த கார்த்திக்கு சம்மதம் சொன்னது அவதானே? நானப்பா அவளை அப்படி சொல்ல சொன்னேன் என்று கோபப்பட்டவர் பின் புன்னகையுடன், ஆனாலும் உனக்கு இவ்வளோ வேகம் ஆகாது கண்ணப்பா. ஒரு வருஷத்தில் என் பேரன் பிறந்து வளர்ந்து என்னை தாத்தான்னு கூப்பிடுவானா? கூப்பிடுவான். ஏன்னா அவன் உன் மகன் இல்லையா? அவளை மறந்துட்டு மகனின் வார்த்தையில் அவரின் முகத்தில் முறுவல் வந்தது. ஆனால் அவனோ அவரது வார்த்தையிலேயே உழைஞ்சு கொண்டிருந்தான். நிஜமா அப்படி சொன்னால நைனா? தவிப்புடன் அவன் கேட்க, நிஜம் இல்லாம வேற என்ன? அப்படி அவளின் கையை காலை கட்டி கட்டாய திருமணம் பண்ணிவிட யாராலையும் முடியுமா என்ன? அவரின் பேச்சில் அவன் குழம்பி போய் நின்றான். அப்போதுதான் அவள் தனது தந்தையை பற்றி பேசிய வார்த்தைகள் அவனின் ஞாபகத்தில் வந்தது. ஆனா உன்னை பத்தி நல்ல விதமா தானே சொன்னானேனா? பின்ன ஏன் நீ அன்னைக்கு அப்படி சொன்ன? அவனின் கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. மனதின் தடுமாற்றம் அவரின் கண்களில் பிரதிபலிக்க அவனின் பார்வையை தவிர்த்து அவர் வேறு பக்கம் பார்த்தார். அதிலேயே அவன் புரிந்து கொண்டான் அவரிடத்தில் பொய்மை, கயமை இருப்பதை. திரும்ப திரும்ப பொய் சொல்லாதனைனா, மேலும் மேலும் கெட்டவளாக்கி காட்டுறதில் உனக்கு ஏன் அப்படி ஒரு சந்தோஷம் என்று கேள்வி கேட்டபடி அவரின் முகத்தை பற்றி தன்புறம் திருப்பியவன், உனக்கு ஏன் நைனா அவளை பிடிக்காம போச்சு? எனக்கு பிடிச்சது எல்லாம் உனக்கும் பிடிச்சதா நீ மாத்திப்பியே. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தோ உனக்கு ஏன் அவளை பிடிக்கல? அதற்கு காரணம் கூட அவரிடத்தில் ஒரு காரணம் கூட இல்லை. அன்று பெரிதாக தோன்றிய ஒன்று இன்று மகனின் தவிப்பில், துடிப்பில் இப்போது அது பெரிதாக தோன்றவில்லை. ஆனால் எல்லாம் கைவிட்டு போன பின்பு அதை பற்றி பேசி வேலை இல்லை என்ற வெறுமையான மனநிலையில் அவர் இருந்தார். சரி, பழசெல்லாம் விடுனேனா? இப்போ உன்னால உதவி செய்ய முடியுமா முடியாதா? கராராய் கேட்ட மகனை கூர்ந்து பார்த்தார் அவர். அவன் தைரியமாக அவரிடத்தில் கேட்பது போல் இருந்தாலும் அவனின் கண்களில் லேசாக எட்டி பார்த்த நிராசையானது அவரின் பார்வையில் இருந்து தப்பவில்லை. நான் எதுக்கு உதவி செய்யணும்? இதனால எனக்கு என்ன லாபம் இருக்கு? உன் பையனுக்காக இதை செய்ய மாட்டியானேனா? இப்பவும் சொல்றேன், உனக்கு உதவி செய்ய நான் எப்போதும் தயார்தான். ஆனா கண்டவங்களுக்கு உதவி செய்ய என்னால முடியாது என்று கையை விரித்தார் அவர். நைனா, எனக்காக இதை முடிச்சு கொடு. ஏறக்குறைய அவரின் கையை பற்றி அவன் கெஞ்சினான். செல்வா கூட நண்பனை கண்டு இரக்கம் கொண்டான். அவர் ரொம்ப உடஞ்சி போயிருக்கானேனா, இந்த நேரத்துல உதவாம வேற எப்ப உதவுறது சொல்லு? இந்த பரந்த உலகத்தில் எத்தனையோ பேரை அவளுக்கு தெரியும். ஆனா அத்தனை பேர்கிட்டையும் உதவி கேட்காம என்கிட்டதான் அவ இந்த உதவியை கேட்டு வந்திருக்கா. அப்படின்னா என் மேல அவளுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டாமா நைனா என்றவன். அவளின் வாழ்க்கையை தான் என்னால காப்பாற்ற முடியாம போச்சு. ஆனா அவளின் தொழிலையாவது நான் காப்பாற்றி கொடுக்கணும் நைனா.
ப்ளீஸ் நைனா, எதற்காகவும் யாருக்காகவும் யாரிடத்திலும் கெஞ்சி பழக்கமில்லாத மகன் தன்னிடத்தில் வந்து இப்படி கெஞ்சுவது காளிமுத்துவின் இதயத்தில் இரத்த கண்ணீரை வரவழைத்தது. அப்படி அவன் யாரிடத்திலும் கெஞ்சும்படி அவர் விட்டதும் இல்லை. அப்படிப்பட்டவர் தன்னிடமே என்றாலும் அவன் கெஞ்சுவதை காண சகிக்காதவராய் ஒரு முடிவுக்கு வந்தவர். சரி கண்ணப்பா, உனக்காக நான் இதை செய்கிறேன். அவர் சொல்லி முடிக்கும் அவரின் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றிக்கொண்டவன், தேங்க்ஸ் நைனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவன் முகத்தில் தெரிந்த எல்லையில்லா மகிழ்ச்சியை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தார் அவர். அவன் சிறு வயதில் முதன்முறையாய் அவன் விருப்பப்பட்டு கேட்ட கிரிக்கெட் மட்டையை வாங்கி கொடுத்த போது அவன் உறக்க கத்தி குதூகலித்து அவரை முத்தமிட்டு தனது சந்தோஷத்தை வெளிக்காட்டிய சம்பவம் இப்போது அவர் மனதில் அவரையும் அறியாமல் வந்து போனது. அன்று அவன் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்திற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல், இல்லை இல்லை, அதைவிட அதிகமான சந்தோஷம் இன்று அவன் முகத்தில் தெரிந்தது. அடுத்து வேகமாய் ஓடிய வாழ்க்கை ஓட்டத்தில் அவனது விருப்பங்களை அவன் கண் பார்த்து அவர் நிறைவேற்றிய போதும் அன்று அவன் அடைந்த சந்தோஷத்தை அதற்கு பின்னர் அவனிடத்தில் அவர் பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவன் கேட்டது எல்லாம் உடனே கிடைத்த காரணத்தால் கூட அப்படி இருக்கலாம். சின்ன வயது அவரது கண்ணப்பாவாய் இப்போது மாறியிருந்தவனை சற்று நேரம் ஆசை தீர பார்த்து கொண்டிருந்தார் அந்த அன்பு தந்தை. நைனா, மகனின் குரலில் நடப்புக்கு வந்தவர் இறுக்கமான முகத்துடன், ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ கேட்கணும் என்றவரை யோசனையாய் பார்த்தவன், ஏதாவது எக்கு தப்பா சொல்லிடாத நைனா என்றான் கண்களில் கெஞ்சலுடன். முதல் கண்டிஷன், நீ நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம். அதில் கவலை அகன்று முகம் மலர்ந்தவன், இப்பவே வரேனேனா, இதுக்கா நீ இப்படி சொன்ன? அதை கண்டுகொள்ளாது. இரண்டாவது கண்டிஷன் என்றவர் அவனை ஆழ்ந்து பார்த்தவாறு, உன் திருமணம் என் விருப்பப்படிதான் நடக்கணும். அதில் அதிர்ந்து போய் அவரை பார்த்தான் அவன். இதுக்கெல்லாம் நீ சம்மதித்தாள் நான் அவளுக்கு உதவ தயார், இல்லனா என்று நிறுத்திவிட்டு அமைதியாக மகனை பார்த்தார். கடைசியில் உன் வில்லன் புத்தியை காட்டிட்டே நைனா. மனம் குமரிய மகனை கண்டு அவரது மனம் துடிக்கத்தான் செய்தது. ஆனால் அவனின் நல்லதுக்காக இதை சொல்லாமல் அவரால் இருக்க முடியவில்லை. செல்வாவோ நண்பனின் நிலை கண்டு கதை கலங்கி போய் அமர்ந்திருந்தான். மாமா, ஜெகன் பாவம் என்றவனை அவர் முறைத்த முறைப்பில் அவனது பேச்சு அடங்கி போனது. எதையோ யோசித்தவனாய் கண்களை மூடி அமர்ந்திருந்த ஜெகன் ஒரு முடிவுக்கு வந்தவனாய், சரி நைனா, நீ சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன் என்றான் சம்மதமாய். அதில் அவரது முகம் வளர்ந்தது. ரொம்ப சந்தோஷம் கண்ணப்பா என்றார் மகிழ்வுடன். அதை கண்டுகொள்ளாதவனாய், எத்தனை நாளைக்குள் இதனை முடிச்சு கொடுப்ப என்று அவரை போல் வியாபாரம் பேசினான். ஒரு 2-3 மாசம் பொறுத்துக்கோ கண்ணப்பா, இது பண உதவி மட்டும் இல்லையே என்றார் யோசனையாக. நீ சொல்றது சரிதான், ஆனா எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறியோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிற வழியை பாரு. அவள் ரொம்ப எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பாள். அவனது பேச்சில் அவரது முகம் கருத்து போனது. மகனின் இந்த செயலுக்கு பின்னால் அவனின் பாழாய் போன காதல் இருப்பது அவரின் மனதை பெரிதும் உறுதியது. கண்ணப்பா, நீ சில பேப்பர்ஸில் சைன் போட்டு கொடுத்துட்டு போ என்றார் கடுப்பான குரலில். அது எதுக்கு? அவன் புரியாமல் அவரை பார்த்தான். காரியம் முடிஞ்ச பின்னாடி நீ பேச்சு மாறிட்டா என்றவரை மறுத்து பேச முடியாது. அமைதியாக இருந்தான் அவன். அவன் முன் சில வெற்று காகிதங்களை நீட்டே கையெழுத்து போட சொன்னார் அவர். உனக்காக என்னோட காதலே விட்டு கொடுத்துட்டேன், இதை நான் செய்ய மாட்டேனா என்பது போல் பார்த்தவனின் குரலிலும் சரி பார்வையிலும் சரி விரக்தி அப்பட்டமாய் தெரிந்தது. மளமளவென்று அந்த காகிதங்களில் கையெழுத்து போடும் மகனை கண்டு அவருக்கு உள்ளுக்குள் வலித்தது. அதே சமயம் அவனது காதல் கண்டு முதல் முறையாய் பிரமிப்பு எழுந்தது அவரது மனதில். எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு அவரிடம் நீட்டியவன், இந்த உலகத்திலேயே என்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டவரு என்னோட நயனாதான்னு எனக்குள்ள எப்பவும் ஒரு கர்வம் இருந்துட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த கர்வம் சுத்தமா செத்து போச்சு நைனா, என்ன மாதிரியே என்றவன் அவரின் முகத்தை கூட பார்க்க பிடிக்காதவனாய் எழுந்து சென்று விட்டான். அவனின் வேதனையான வார்த்தையில் அவர் திக்பிரமை பிடித்து போய் அமர்ந்திருந்தார். மாமா, அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு விளையாட்டு பையனோ அந்த அளவுக்கு அவன் காதல தீவிரமாய் இருக்கிற காதல் தீவிரவாதி. ஒன்று மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க மாமா. நீங்க நினைக்கிறதோ இல்ல அவன் நினைக்கிறதோ எதுவுமே நடக்க போறதில்ல. அப்படி சொன்ன செல்வாவை அவர் புரியாமல் பார்க்க அவரை பார்த்து மன்மமாய் சிரித்தவன், அது நடக்கும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ நீங்க இல்ல அந்த கடவுளே வந்தாலும் யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியாது.
என்றவன் அவர் கையில் இருந்த காகிதங்களை சுட்டிக்காட்டி, இதுவாள் கூட என்று கூறியவன் அவரின் பதிலை எதிர்பாராமல் நண்பனை தேடி சென்று விட்டான். காளிமுத்து அந்த காகிதங்களை விரித்து பார்த்து கொண்டிருந்தார். அது அவரின் மகனின் மனதை போல் வெள்ளையாகவும் இருந்தது, வெறுமையாகவும் இருந்தது. அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவரின் உடல் குலுங்கியது அழுகையில். மச்சி, காரின் இருக்கையில் கண்மூடி சாய்ந்திருந்த ஜெகனின் தோளில் கவலையுடன் கை வைத்தான் செல்வா. என்னடா என்று கேட்டபடி கண்களை திறந்த ஜெகன் அவனை பார்த்த புன்னகைதான். நண்பனின் புன்னகை அவனின் கண்ணை எட்டவில்லை என்பதை உணர்ந்த செல்வா, மாமா ஏதோ தெரியாம என்று ஆரம்பித்தவனை கையமர்த்தி தடுத்தவன், முடிஞ்சு போனதை பத்தி இனி பேச வேண்டாமாப்புல. என் ஒருத்த முடிவால அவளுக்கு, நைனா அம்மாவுக்கு இவ்வளவு உனக்கும் சந்தோஷம் ஏற்படும்னா அதை செஞ்சதுக்காக நான் ஒன்னும் வருத்தப்படலடா, சந்தோஷம்தான் படுறேன் என்றவனின் வார்த்தையில் இருந்த சந்தோஷம் முகத்தில் இல்லை. மச்சி, என்னையும் ஏண்டா அந்த லிஸ்டில் சேர்க்கிற, நான் அப்படி நினைக்கலடா என்றவன் மனம் தாங்க மாட்டாமல் ஜெகனை அணைத்து கொண்டான். உன் வாழ்க்கை உன் விருப்பப்படிதான் அமையும் மச்சி என்று தோன்றிய செல்வாவை கண்டு விரக்தியாய் புன்னகைத்து கொண்டான் ஜெகன். நானே விரும்பித்தானே இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டேன், அது என் விருப்பப்படி இருக்காம வேற எப்படி இருக்கும்? புருவம் உயர்த்தி கேட்ட நண்பனை கண்டு செல்வா மனதுக்குள் வருந்தினான். ஆனாலும் அவனின் வாழ்விற்காக கடவுளை பிரார்த்திக்க தவறவில்லை. நீ இப்ப என் கூட வரப்போறியா இல்லையா? கார்த்திக் சித்தாராவிடம் கத்தி கொண்டிருந்தான். அவளோ பதில் பேசாது அழுத்தமாய் நின்றிருந்தாள். அவளது மனமோ குமரி கொண்டு இருந்தது. என்னை தொடுவது மட்டும் நான் சட்டப்படி அவரது மனைவியானதுக்கு பிறகுதானாம். பிறகு ஏன் இப்போ என்னை கடைக்கு கூப்பிடணும்? அதுவும் சட்டப்படி மனைவியானதுக்கு பிறகு ஜோடியா போகலாமே. மனதுக்குள் முணுமுணுவென வந்தது அவளுக்கு. ஆனால் மனதில் நினைத்ததை வெளிப்படையாக அவனிடத்தில் சொல்ல முடியாது. அவனின் குணம் அவளின் வாயை கட்டி போட்டது. இப்படிதான் ஒரு நாள் வேலை பளு காரணமாக சோர்வுடன் வந்தவனின் வேலை சுமையை குறைக்க எண்ணி, நான் வேணும்னா மறுபடியும் வேலைக்கு போகவா என்று அவள் தன்மையாக கேட்க, அதற்கு அவன் பார்த்த உக்கிர பார்வையை இன்னும் அவள் மறக்கவில்லை. நீ வேலை பார்த்து கொண்டு வரும் பணத்தில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு என் நிலை தாழ்ந்து விடவில்லை. அதனால் நீ வீட்டிலிருந்து வீட்டையும் என்னையும் பார்த்துக்கிட்டா போதும் என்று கூறி அவளின் நிலை என்ன என்பதை அவளுக்கு தெளிவாக எடுத்துரைத்து விட்டான். அதே போல் அவன் வீட்டில் இருக்கும் நேரம் அவளின் முழு கவனமும் அவன் மீதுதான் இருக்க வேண்டும். அவனுக்கு உணவு பரிமாறுவதிலிருந்து உடை எடுத்து வைப்பது வரை எல்லாமே அவள்தான் பார்த்து பார்த்து அவனை கவனிக்க வேண்டும். அவனை கவனிப்பதை விட அவளுக்கும் வேறு வேலை என்ன இருக்கிறது? அது அவளுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமும் கூட. ஆனால் அதை அறிந்து கொள்ள வேண்டியவனோ அதை அறிந்து கொள்ளாமல் அன்று அவள் கூறிய வார்த்தைகளை இன்னமும் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு கோபமாய் இருக்கிறான். அவளும் அவனிடத்தில் எத்தனையோ முறை சமாதான தோதுவிட்ட போதும் அதிலெல்லாம் அவனின் மனம் சிறிதும் அசையவில்லை. கல் போல் இறுகி காட்சியளித்தான். தான் ஏன் தான் அப்படி பேசினோமோ என்று அவள் தான் தன்னைத்தானே நொந்து கொண்டாள். இப்போது எல்லாம் அவனின் அருகாமைக்கு அவள் தான் ஏங்கி போய் தவிக்கிறாள். மனைவி என்று சொல்லாவது ஒன்றாவது காதல் என்கிற ஒற்றை வார்த்தைக்காக அவனுடன் கூடி கழித்திட அவனின் காலடியில் விழுந்து கிடக்க அவளின் காதல் மனம் விருப்பத்துடன் துடித்தது. சொல்றது காதல விழுந்ததா இல்லையா சித்து? அவனின் கடுமையான குரலில் அவள் கண்கள் கலங்க அவனை ஏறிட்டு பார்த்தாள். அவளது கலங்கிய கண்கள் அவனின் மனதை பிசைந்தது. நான் உங்க கூட வரேன். அவள் சொன்னதும் அவன் முகம் மலர்ந்து போனது. தேங்க்ஸ் பேபி என்றவனை இமைக்காது பார்த்தவள், அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒன்று செய்யணும். அவளது வார்த்தையில் அவன் கேள்வியாய் அவளை ஏறிட்டான். நீங்க எனக்கு வேணும். உதடுகள் துடிக்க வெக்கத்தை விட்டு கேட்டவளின் கண்களில் இத்தனை நாள் பிரிவு துயர் அப்பட்டமாய் தெரிந்தது. நீங்க இப்படியே தொடர்ந்து பாராமுகமாக இருந்தா அதை தாங்கிக்க முடியாம நான் இன்னும் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவேன். நீங்க இல்லாம என்னால இருக்க முடியல. தன் நெஞ்சில் சாய்ந்து கதறியவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவனின் முகத்தில் சந்தோஷமும் கர்வமும் ஒருங்கே தோன்றியது. எனக்கும் தான் கஷ்டமா இருந்தது பேபி. தாபத்துடன் முணுமுணுத்தது அவனது உதடுகள். ஆனா நீ பேசிய வார்த்தைகள் என்று நிறுத்தியவனை அவள் நிமிர்ந்து பார்க்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபி என்றான் அவளது கண்களை பார்த்து. சாரி. மனமாற உணர்ந்து மன்னிப்பு கேட்டவளை அவனின் கைகள் அள்ளி கொண்டது தடைகள் அகன்ற சுதந்திரத்தில். அடுத்த 1 மணி நேரத்தில் புத்துணர்வோடு மனைவியுடன் வெளியில் கிளம்பிய கார்த்திக்கின் மனதில் என்றுமில்லாத அளவுக்கு உற்சாகம் நிரம்பி வழிந்தது.
அதே நேரம் ஜெகன் செல்வா மற்றும் தனது தங்கை ரம்யாவுடன் புடவை கடைக்கு வந்திருந்தான். நாளை அவனின் அன்னைக்கு பிறந்த நாள். அன்றுதான் அவனும் தன் வீட்டுக்கு செல்வதற்கு எண்ணியிருந்தான். அன்னைக்கு புடவை வாங்கதான் இங்கு விஜயம் செய்திருந்தான். அதே புடவை பிரிவில் சற்று தள்ளி நின்றிருந்த சித்தாராவையும் கார்த்திகையும் கண்டதும் அவனது விழிகள் மின்னியது. அந்த நேரம் பார்த்து கார்த்திக் அலைபேசியில் தனக்கு வந்த அழைப்பை ஏற்று அதை காதில் வைத்தபடி வேறு பக்கம் நகர அதை கவனித்த ஜெகன் செல்வாவிடம், மாப்பிள்ள, நீ ரம்சை கூட்டிட்டு வேற செக்ஷனுக்கு போ, இங்கே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். மொட்டையாக சொன்னவனின் பேச்சு புரியாமல் குழம்பிய செல்வா அவனின் பார்வை போகும் திசையை திரும்பி பார்க்க அங்கே சித்தாராவை கண்டதும் திகைத்து போனான். இப்ப இது எதுக்குடா? பேசாம போடா என்று ஜெகன் கண்ணை காட்ட வேறு வழியின்றி செல்வா தன் மனைவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து அகன்றான். தங்கை சென்றதும் ஜெகன் சித்தாராவை நோக்கி சென்றான். அவள் அருகே சென்று புடவையை பார்ப்பது போல் அவன் நின்றான். அருகில் நின்ற கணவனை காணாது திகைத்து அவனை தேடி கண்களை சுழற்றிய சித்தாரா கண்ணில் ஜெகன் விழ அவள் ஆச்சரியத்துடன், நீங்க இங்க என்று அவனை பார்த்து கேட்க அப்போதுதான் அவளை பார்ப்பது போல் பார்த்து அவனும் தனது முகத்தில் போலியாய் வியப்பை தேக்கியபடி, ஓ நீங்களா என்றவன் அவளின் கேள்விக்கு பதிலாக, புடவை வாங்க வந்த என்க, எடுத்தாச்சா? இல்லை என்று உதட்டை பிதுக்கியவன், நீங்க செலக்ட் பண்ணி தரீங்களா? அவன் பட்டென்று அப்படி கேட்டதும் சிறிது திகைத்தவள் பின்புன் சிரிப்புடன், ஓ ஷூர், யாருக்கு? ஒய்ஃபுக்கா? இல்ல அம்மாவுக்கு என்று அவன் சொன்னதும் மேலே ஒன்றும் பேசாது அவள் அவனின் அன்னைக்கு ஏற்றவாறு புடவையை தேர்ந்தெடுத்து கொடுத்தாள். அதுவும் 10 நிமிடத்தில். சூப்பர்! அவளின் வேகமான தேர்வை அவன் பாராட்டும் போதே கார்த்திக் அங்கு வந்து சேர்ந்தான். ஜெகனை கண்டதும் அவன் யோசனையாய் புருவத்தை சொல்லித்தான். ஜெகனோ அவனை புன்சிரிப்புடன் பார்த்திருந்தான். சித்து, சார் யாரு? கோவில்ல வச்சு பழக்கம். அங்கே தானே அவனை பார்த்தால், வேறு ஒன்றும் அவனை பற்றி அவளுக்கு தெரியாதே, அதனால் அப்படி சொன்னாள். ஓ! கார்த்திக்கின் பார்வை ஜெகனை அளவிட்டது. இவர் என் ஹஸ்பண்ட். சித்தாரா கார்த்திகை ஜெகனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் கார்த்திக். ஜெகன் சிரித்தபடி தன் கையை அவன் முன்னிட்டு தனது பெயர் அவனுக்கு எப்படி தெரியும் என்று குழம்பி போனவனாய் திகைத்து விழித்த கார்த்திக் தன்னை சமாளித்துக் கொண்டு அவனின் கையை பற்றி குலுக்கினான். வைரியாய் மனதில் வரித்தவனிடம் நேசகரம் நீட்டிய முதலால் வையகத்தில் ஜெகனாய் தான் இருப்பான். பிஸ்னஸ்மேன் கார்த்திகை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? ஜெகன் அவனை புகழ்ந்து பேச அதில் கார்த்திக்கின் மனம் குளிர்ந்து போனது. உங்களையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தான் தெரியல. கார்த்திக் யோசிக்கும் போதே புடவையை பில் போட சொன்ன ஜெகன் கிளம்பி போகும் முன், என் பேர் ஜெகன், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஜேவிபினா எல்லாருக்கும் தெரியும் என்று அவனிடம் சொல்லியவன் சித்தாராவிடம் வரேம்மா என்றபடி விடை பெற்று சென்று விட்டான். இவன் எதையோ கார்த்திக் யோசிக்கும் போது சித்தாரா எவ்வளவு பெரிய ஆளவர்! ஆச்சரியத்தில் விழிவிரித்த சித்தாரா கணவனிடத்தில், பாவம் அம்மாவுக்கு புடவை செலக்ட் பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருந்தாங்க, அதான் ஹெல்ப் பண்ணினேங்க. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கார்த்திக்கின் விழிகளில் தூரத்தில் தனது தங்கையுடன் சிரித்து பேசிக்கொண்டு செல்லும் ஜெகன் விழுந்தான். அதை கண்டு கார்த்திக்கின் முகம் யோசனையை தத்தெடுத்தது. அப்போதுதான் அந்த விஷயம் அவனுக்குமே உரைத்தது. ருத்ரஷியின் நிறுவனத்தின் பங்குகளை வாங்கியது திரைப்பட தயாரிப்பாளர் ஜேவிபி என்று. அத்தியாயம் 12. ஜேவிபி காலிங் என்று தன் அலைபேசியில் ஒளிர்ந்த எண்ணை நம்ப முடியாமல் பார்த்தாள் ருத்ரஷி. ஜெகனிடம் அவள் உதவி கேட்டு 2 மாதங்கள் கடந்த நிலையில் இன்றுதான் அவன் அவளை அழைத்திருக்கின்றான். இடைப்பட்ட இத்தனை நாட்களில் தேவையில்லாமல் அவனை தொந்தரவு செய்து விட்டோமோ என்று அவளால் எண்ணாமல் இருக்க முடியவில்லை. உதவி கேட்ட ஒருவனிடம் இருந்து அதற்கான பதில் வரவில்லை என்றால் நிச்சயம் அந்த உதவி செய்ய அவனுக்கு விருப்பமில்லை என்றுதானே அர்த்தம். அப்படி இருக்குமோ என்று எண்ணியவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அவசரப்பட்டு விட்டோமோ என்று தன்னையே நொந்து போயிருந்த இந்த வேளையில் எதிர்பாராமல் அவனிடத்தில் இருந்து அழைப்பு என்றால் அவள் மனதில் சிறு எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆர்வமாய் அலைபேசியை எடுத்து காதில் வைத்தாள். சொல்லுங்க ஜெகன். அவளது எதிர்பார்ப்பு நிறைந்த குரலை கேட்டு சந்தோஷமாய் அவனின் குரல் ஒலித்தது. ஈவினிங் ஒரு 6 o'clock ஹோட்டலுக்கு நீங்க வர முடியுமா? அவன் அப்படி சொன்னதும் அவளுக்கு ஏமாற்றம் மனதை கவியது. ஆனாலும் ஏன், எதற்கு என்று ஒரு பெண்ணாய் காரணம் தேடிய மனதை முயன்று அடக்கிவிட்டு தொழிலதிபராய் மனதை மாற்றிக்கொண்டு, அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லைனா வரேன், இல்லை என்றால் அவள் இழுக்கவும், ஓ அப்போ எப்போ ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப சொல்லுங்க என்றான் உள்ளடங்கி போய்விட்ட குரலில். அவனது அந்த குரலில் என்ன நினைத்தாலோ. ஜஸ்ட் அ மினிட். அவனை அழைப்பில் காத்திருக்க சொன்னவள் தனது செயலாளரை அழைத்து, எழுல், இன்னைக்கு ஈவினிங் ஏதோ அப்பாயின்மெண்ட் இருக்கா?
7 o'clock இருக்குமாம் என்று சொன்னவள் தொழில் சந்திப்பிற்கு செல்ல வேண்டிய நட்சத்திர விடுதியின் பெயரை கூற, ஜெகன் சொன்ன நட்சத்திர விடுதியும் இந்த விடுதியும் ஒன்றுதான். அதில் முகம் மலர்ந்த ருத்ரா எழிலரசியை போக்கும்படி கையசைத்தவள். அவள் சென்றதும், ஓகே ஜெகன், 6 o'clock உங்களை பார்க்க வரேன். அவளது பதிலில் அவன் மகிழ்ச்சியுடன் அலைபேசியை வைத்தான். மாலையில் சொன்ன நேரத்திற்கு சரியாக வந்து சேர்ந்த ருத்ரஷியை கண்டு மனதுக்குள் மெச்சிக்கொண்டான். அங்கு வரவேற்பறையில் அவளுக்காக காத்து கொண்டிருந்த ஜெகன் மனதை கொள்ளை கொள்ளும் புன்சிரிப்போடு அவனை நோக்கி வந்தவளை அவன் இளம் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவள் அருகில் வந்ததும் தன் கையில் இருந்த வெள்ளை நிற ரோஜா பூக்கள் அடங்கிய பூங்கொத்துகளை அவள் முன்னீட்டியவன். வெல்கம் மிஸ்ஸஸ் ருத்ரஸ்ரீ. தனக்கு பிடித்த வெள்ளை ரோஜா பூங்கத்தை தன் முன்னீட்டியவனை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டு போனாள். எல்லோருக்கும் வண்ண வண்ண மலர்களில் தான் மயக்கம் உண்டு என்றாள். ஏனோ அவளுக்கு மட்டும் வெள்ளை நிற பூக்களில் பெரும் மயக்கம் உண்டு. எத்தனையோ நிறங்கள் உலகில் இருந்த போதும் வெண்மையில் இருக்கும் கம்பீரம் வேறு எந்த நிறத்திலும் கிடையாது என்பதே அவளது எண்ணம். அது அவளின் கம்பீரத்தை ஒத்ததாய் இருப்பதாலோ என்னவோ அவளுக்கு வெண்மை நிறம் மிகவும் பிடிக்கும். இப்போது கூட அவள் உடுத்தி இருக்கும் புடவையின் நிறம் பசும்பாலின் நிறத்தை ஒத்து பழுப்பு கலந்த வெண்மை நிறம்தான். வாங்கிக்கங்க. அவனது குரலில் சுய உணர்வு பெற்றவள் இப்போது ஆச்சரிய பார்வையை அவன் மீது செலுத்தினாள். எனக்கு வெண்ணிற பூக்கள் பிடிக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும்? தொழிலதிபர் இல்லையா? இதிலும் ஒரு ஆராய்ச்சி ஜாக்கிரதை உணர்வு கலந்திருந்தது. ஆனாலும் நேர்கொண்ட பார்வையாய் தன்னை பார்த்து சிரிக்கும் அவனது கண்களில் எந்தவித கையமையும் இல்லை. மாறாக நேர்மை இருந்தது. அதில் தன் ஆச்சரியத்தை தள்ளி வைத்தவள் தேங்க்ஸ் என்று புன்சிரிப்புடன் நன்றி கூறி அதை வாங்கி கொண்டாள். உள்ள போய் பேசலாமா? அந்த நட்சத்திர விடுதியின் மீட்டிங் ஹாலை அவன் சுட்டிக்காட்ட, என்னவாக இருக்கும்? மனதில் கேள்வி முளைத்தாலும் அவளுடனே ஒட்டி பிறந்த இரட்டையான தைரியம் அவளை முன்னே வழி நடத்தி சென்றது. சிறு தலையாட்டலுடன் அவனுடன் இணைந்து நடந்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அவளின் ஆராய்ச்சி பார்வை மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் அவளின் நிலையில் அது சரியே என்றுதான் அவனுக்கு தோன்றியது. சோ மடையா, இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் முகத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை மட்டும் நினைச்சு பாரு. அவனின் மனம் அவனை அடக்கியது. அந்த அறையினுள் சென்ற ருத்ரஸ்ரீக்கு அங்கு அமர்ந்திருந்த வெளிநாட்டினரை கண்டதும் விஷயம் விளங்கிவிட நம்ப முடியாத பார்வையுடன் ஆச்சரியமாய் அவள் ஜெகனை பார்த்தாள். இது எப்படி சாத்தியம் என்று, ஏனெனில் அவளுக்கு உதவ முடியாது என்று அவளிடம் கையை விரித்து அவளுடன் ஒப்பந்தம் செய்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள். ஜெகனிடம் சொன்னது போல் காளிமுத்து அமைச்சர் விஸ்வநாதன் உதவியுடன் இந்த காரியத்தை 2 மாதத்தில் வெற்றிகரமாக செய்து முடித்து விட்டார். அதில் சில பல வேண்டுகோள்களை அந்த வெளிநாட்டு நிறுவனம் விதித்த போதும் அதற்கெல்லாம் சம்மதித்துதான் அவர்களை இங்கே வரவழைத்தது. இந்த காரியத்தை அவர் செய்வதற்கு மகனின் வேண்டுகோள் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் ருத்ராவின் தொழில் பக்தி அவருக்குமே தெரிந்த ஒன்று என்பதால் தான் அவரால் இதில் தைரியமாக இறங்க முடிந்தது. நீங்க என்னிடம் கேட்ட 2வது உதவி, உங்களுக்காக நான் இதை செய்யாமல் இருப்பேனா? அவளுக்கு இருந்த மகிழ்ச்சியில் அவன் கூறிய வார்த்தைகளை கவனித்து கேட்க மறந்திருந்தாள். அதற்குள் அந்த வெளிநாட்டினர் அவர்களை கண்டதும் எழுந்தனர். அவர்களோடு அமர்ந்திருந்த செல்வா ஜெகன் புறம் வந்து நின்றான். ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்ய தேவையே இல்லாமல் போய்விட்டது அங்கு. அதனால் சிறு வணக்கத்துடன் எல்லோரும் அமர்ந்தனர். நீங்க தான் பேசணும், இது சம்பந்தமா எனக்கு எதுவும் தெரியாது. அவளை கை காட்டிவிட்டு ஜெகன் செல்வாவுடன் ஒதுங்கி அமர்ந்து விட்டான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவனுக்கு மிஷினை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நம்பிட்டேன்டா. செல்வா நம்பாத பாவனையில் சொல்ல என்று அவனை அடக்கியவன். ருத்ரஸ்ரீ அந்த வெளிநாட்டினருடன் பேசுவதை பார்த்து கொண்டிருந்தான். ஏற்கனவே பேசிய பேச்சுவார்த்தைகள் தான் என்பதால் அவளால் அதை சுலபமாக கையாள முடிந்தது. ஆனாலும் அவர்களின் கேள்விகள் சில அவளை திணறடிக்கத்தான் செய்தது. முன்பு ஏற்பட்ட பெரும் தவறால் அவர்களும் அவளை கேள்வி மேல் கேள்விகளால் சுற்றி வளைத்தனர். ஆனாலும் அசராது எல்லாவற்றிற்கும் பதிலளித்தாள். ஏண்டா மச்சி, உனக்கு ஏதாவது புரியுதாடா? செல்வா அவனின் கையை சுரண்டினான். எனக்கு சைனீஸ் படம் பார்க்குற மாதிரி ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா என்று செல்வா புலம்ப, எனக்கு மட்டும் புரியவா செய்து பதிலுரைத்த நண்பனை வினோதமாக பார்த்தவன்,
புரியலனா ஏண்டா அப்படி வச்ச கண்ணை வாங்காம பாக்குற? அதற்கு பதில் அளிக்காமல் என்னமா பேசுறா பாருடா, செம்ம டேலண்ட் என்று அவன் அவளை பற்றி சிலாகித்து பேச, அது என்னமோ வாஸ்தவம் தாமச்சி என்று அதற்கு தலையாட்டி வைத்தான் செல்வா. செல்வாவும் ருத்ரஸ்ரீயின் பேச்சில் செயல் எல்லாவற்றையும் பிரமிப்பாய் பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவனது மனைவிக்கு அடுத்த தெருவுக்கு போக வேண்டும் என்றாலும் அவனின் துணை வேண்டும். அப்படிப்பட்ட பெண்களை பார்த்து வளர்ந்தவன் கண்ணுக்கு அவள் ஒரு வீர பெண்மணியாகத்தான் தெரிந்தாள். அடுத்த வாரத்தில் மீண்டும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அவர்கள் விடைபெற இப்போது ருத்ரஸ்ரீ ஜெகனை நோக்கி வந்தாள். அவனின் இந்த செயலில் அவளது மனம் முழுவதும் நெகிழ்ந்திருந்தது. நீங்க செஞ்ச இந்த பெரிய உதவிக்கு என்னால நன்றிங்கிற சின்ன வார்த்தை மட்டும்தான் சொல்ல முடியும் என்றவள் அவனை பார்த்து தனது இரு கரங்களையும் கூப்பி ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதை சொல்லும் போது என்ன அடக்க முயன்றும் அவளின் கண்கள் லேசாக கலங்கி அவளின் மனதை அவனிடத்தில் அப்பட்டமாய் காட்டி கொடுத்து விட்டது. முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவள் ஆழ மூச்செடுத்து கண்ணீரை உள்வாங்கிக் கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தாள். கடந்த 6 வருடங்களாக அவளை அவன் நன்கறிவான். வேண்டுமென்றால் அவளுக்கு திருமணமான அந்த ஓராண்டை வேண்டுமென்றால் விட்டுவிடலாம். ஏனைய 5 ஆண்டுகளில் அவளின் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு அத்துப்படி. அந்த நேரங்களில் அவளிடத்தில் எத்தனையோ உணர்வுகளை அவன் கண்டு ரசித்திருக்கிறான் தான். ஆனால் இதுபோல் அவள் மனம் நெகிழ்ந்து கண் கலங்கி நின்றதை அவன் என்றுமே பார்த்ததில்லை. ஜான்சி ராணியாய் மனதில் விரித்திருந்தவளின் கலக்கம் அவனை ஏதோ செய்தது. எதுக்குங்க நன்றியெல்லாம்? நீங்க உதவி கேட்டீங்க, நான் செஞ்சேன், அவ்வளவுதான். அவளின் நன்றியை சாதாரணமாய் எடுத்துக்கொண்டு பதிலுக்கு கைகூப்பினான் அவன். அவனிடம் மௌனமாய் தலையாடி விடைபெற்றவள் அங்கிருந்து செல்ல போகும் அவளை பார்த்து கொண்டு இருந்தவனின் தோளில் தட்டிய செல்வா, வா போகலாம் என்க ஒரு பெருமூச்சை இழுத்து விட்டபடி செல்வாவுடன் நடந்தான் ஜெகன். என்னங்க? சித்தாரா கார்த்திகன் முன் வந்து நிற்க, சொல்லுங்க மேடம். அவளை பார்த்து புன்னகைத்தவன் அவளை தன்புறம் இழுத்து அணைத்து கொண்டான். நான் ஒன்று சொல்லுவேன், தப்பா நினைக்க கூடாது. தப்பா நினைக்காத மாதிரி நீ சொல்ற விஷயம் இருக்கணும் என்றான் அழுத்தமாய். அதில் அவளுக்குள்ளுக்குள் நடுக்கம் வந்தது. இருந்தாலும் தைரியம் வர பெற்றவளாய், அன்னைக்கு பார்த்தோமே ஜேவிபி சார், யாரு என்று யோசித்த கார்த்திகருக்கு, அதான் புடவை கடையில் பார்த்தோமே சினிமா ப்ரொடியூசர், அவள் எடுத்து கொடுக்க அதில் ஜெகனின் முகம் அவன் ஞாபகத்தில் வந்தது. அவனுக்கு என்ன என்றான் எரிச்சலாக. அவன் எதற்கு ருத்ரஸ்ரீயையும் சித்தாராவையும் சுற்றி சுற்றி வருகிறான் என்று அவனுக்கு கோபமாக வந்தது. அவர் இன்னைக்கு போன்ல கூப்பிட்டிருந்தாரு. உன் நம்பர் எப்படி அவனுக்கு தெரியும்? சந்தேகமாய் அவளை பார்த்தான் அவன். நான் என் நம்பரை கொடுக்கல, வீட்டு லேண்ட்லைனுக்கு பேசினார். அதற்கு அவன் பதில் பேசவில்லை. என்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்காம், எனக்கு சினிமாவில் பாட சான்ஸ் வாங்கி தரதா சொன்னார். அந்த அளவுக்கு உன்னை பத்தி அவனுக்கு தெரியுமா? அவனின் கேள்வியின் உள்ளர்த்தத்தை கவனிக்காமல் அவள், அன்னைக்கு கோவில வச்சு நலங்கு பாட்டு பாடியதை கேட்டுப்பாரு போல என்றாள் பதிலாக. அது சரி, இப்போ நீ என்ன செய்யறதா உத்தேசத்தில் இருக்க? அதற்கு அவள் கண்களில் கனவு மின்ன, பெரிய மியூசிக் டைரக்டர் கிட்ட பாட சான்ஸ் கிடைச்சா நான் வேண்டாம்னு மறுக்கவா போறேன்? அது என் அதிர்ஷ்டம்னு தானே பூரிச்சு போயிருக்கீங்க. சொன்னவளின் வார்த்தையில் இருந்த மகிழ்ச்சி அவனின் மகிழ்ச்சியை சிதைக்க செய்வதாய். அப்போ நான் உன் அதிர்ஷ்டம் இல்லையா? அவனின் குரலில் இருந்த பேதத்தை உணர்ந்து திடுக்கிட்டவள் அவனின் பேச்சின் அர்த்தம் புரிந்தவளாய். என்னங்க இது இப்படி பேசுறீங்க? உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் நீங்க மட்டும்தான். அவளின் பேச்சில் அவனின் மனம் சமாதானமாகியது. அப்போ அந்த அதிர்ஷ்டத்தை வேண்டாம்னு சொல்லிடு. அதில் மனம் துணுக்குற்றவள் ஏன் என்றால் நிராசையுடன். எனக்கு பிடிக்கல, இந்த கார்த்திகோட ஒய்ஃப் சினிமாவில் பாட போறது பிடிக்கல. அதை அவன் கௌரவ குறைவாக எண்ணுகிறான் என்று அவள் நினைத்தாள். ஆனால் அவன் மனதில் இருக்கும் காரணம் தெரிந்தாள். என்ன செய்வாளோ? சரி, நான் போகல, போதுமா? தனது பேச்சிற்கு உடனே சம்மதம் கூறியவளை ஆசையுடன் பார்த்தவன், போதாதே என்றவனின் பார்வையில் தாபம் பொங்கி வழிந்தது. அச்சோ, உங்களுக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு என்று அவள் பதறி விலக, ஆகட்டுமே அதுக்கென்ன என்றவனின் கரங்கள் அவளை ஆசையுடன் அள்ளி எடுத்து அணைத்திருந்தது. அதற்கு மேல் அவள் எதை பற்றியும் சிந்திக்காமல் அவனுடன் ஒன்றினாள். தன் சுயத்தை இழந்து வாழும் வாழ்க்கையில் உயிர் பெருக்காது என்பதை அந்த பேதை அவள் அக்கணம் உணரவில்லை. ருத்ரஸ்ரீ அவளாக அழைத்து தனது அன்னையிடம் தனது கனவு நனவாக போகும் விஷயத்தை கூறிவிட்டாள். மனதில் உள்ளதை இப்படி வெளிப்படையாக அவள் கூற மாட்டாள் தான். ஆனால் அவளுக்கு இருந்த மகிழ்ச்சியில் அதை அப்படியே அன்னையிடம் தெரிவித்து விட்டாள். அதை கண்டு மனதுக்குள் திடுக்கிட்டு போனார் சோபனா. இது நல்லதற்கா இல்லை கெட்டதற்கா என்று அவருக்கு தெரியவில்லை.
அந்த ஜெகனின் பழக்கம் நமக்கு வேண்டாம் ருத்ரா. மீண்டும் மகளை எச்சரித்தார் அவர். அவரது குரலில் இருந்த எச்சரிக்கையை மனம் உள்வாங்கிக் கொண்டாலும் அவளால் ஜெகனை தவறாக நினைக்க முடியவில்லை. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லமாம். மகளின் குரலில் துயரத்துடன் கண்களை மூடிக்கொண்டார் அவர். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? எனக்காக அவர் ஏன் இத்தனை மெனக்கெடணுமாம்? அதுக்கான அவசியம் என்ன? அதுதான் ஏன்னு யோசி. அவள் என்ன யோசித்தும் அதுக்கான வழிகள் ஒன்றும் புலப்படாததால் நான் உதவி கேட்டதால் செஞ்சிருப்பாங்க என்றால் சாதாரணமாக அதுக்கு பின்னால் உன் மீதான காதல் இருப்பதை நீ அறிவாயா ருத்ரா? மனதுக்குள் வருத்தமாக நினைத்தவர் வாய்விட்டு அதை சொல்லவில்லை. இனி அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி ருத்ரா, பார்த்து கவனமாயிரு என்றவர் மேலும் மகளிடம் தொழில் சம்பந்தமாய் பேசிவிட்டு அலைபேசியை அணைத்தவர் அடுத்த கணம் ஜெகனுக்கு அழைத்தார். அவர் மனதில் இருந்த சஞ்சலம் அவரை கால நேரத்தை கூட கவனிக்க விடவில்லை. இரவு மணி 12 தாண்டியும் வேலை பார்த்து கொண்டிருந்த ஜெகன் அப்போதுதான் உறங்க எண்ணி படுக்கையில் சாய்ந்தான். அந்நேரம் அவனின் அலைபேசி அலறியது. வெளிநாட்டு எண் என்றதும் அவசரமாய் எடுத்தான். யாராவது எந்த படப்பிடிப்பில் இருந்தாவது அழைத்திருந்தால் அதனால்தான். ஹலோ, நான் சோபனா பேசுறேன், ருத்ரஷியோட அம்மா. எதிர்பாராத திடுமன ஒலித்த அவரது குரலை கேட்டு திகைத்தவன் ஒரு நொடியில் தன்னை சமாளித்து கொண்டு, எப்படி இருக்கீங்க? இப்ப உங்க உடல்நலம் பரவாயில்லையா? அவன் கேட்டதிலேயே அவரை பற்றிய எல்லா விவரங்களும் அவனுக்கு தெரியும் என்பதை அவர் புரிந்து கொண்டார். தனது நலம் விசாரித்த அவனது அக்கறையில் அவனின் நல்ல மனதை உணர்ந்து கொண்டார் அவர். அதே சமயம் அவரின் நினைவில் கார்த்திக்கின் முகம் வந்து போனது. தவறு செய்து விட்டோமோ என்று அவரது மனம் துடித்துடித்து போனது. அன்று தான் செய்த தவறின் அளவு என்று அவரின் மனதை வாழ்கொண்டு அறுத்தது. மகளுக்கான வளமான எதிர்காலத்தை தான் தடுத்து விட்டதாய் இன்று மனம் குமைந்து போனார் அவர். அதற்கு தான் தண்டனையாக அந்த கடவுள் அவரை புற்றுநோய் அரக்கனின் பிடியில் சிக்க வைத்து விட்டாரே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அவரின் குரலில் இருந்த சோர்வு சிகிச்சையினால் அவர் பட்ட ரணத்தை காட்டுவதாயிருந்தது. அதை உணர்ந்த அவனும், இப்போ கேன்சர் எல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்கம்மா, நீங்க சீக்கிரம் குணமாயிருவீங்க. அவருள் நம்பிக்கையை விதைத்தான் அவன். உன் வார்த்தைகள் கேட்கும்போது மனதுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குப்பா. அவரையும் அறியாது அவரது வார்த்தைகள் அப்படி வந்து விழுந்தது. அவரும் அவரது மகளை போல்தான் அவ்வளவு எளிதில் உணர்ச்சிகளை வெளியில் காட்டிக்கொள்வதில்லை. ஆனால் இன்று நோயின் தாக்கத்தில் தனிமை சிறையில் புண்பட்ட அவரது மனம் இதுபோல் பேசியது. அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் ஜெகன் மௌனம் காத்தான். அவனுக்குமே அவர் அதிக பழக்கம் கிடையாது. ஜெகன் என்று சோபனா சற்று தயங்கியவர், நீ எதுக்காக ருத்ராவுக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ற? இதன் பின்னணியில் வேறு எதுவும் காரணம் இருக்கிறதா என்று மறைமுகமாக அவர் கேட்க நினைத்ததை அவன் புரிந்து கொண்டான். அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணாம போறதுக்கு எனக்கு மனசு வரலங்க என்றான் அமைதியாக. அதுதான் ஏன்? தொழில் வட்டாரத்தில் தினம் ஒரு ஏமாற்றி துரோகத்தை சந்தித்து வந்தவருக்கு திடுமென அவன் மேல் நம்பிக்கை வரவில்லை. அவங்க சந்தோஷத்திற்காக என்று மட்டுமே சொன்னான் அவன். இதில் வேறு உள்நோக்கம் ஏதுமில்லையே. ஏனோ அவனிடத்தில் மனதை மறைக்க முடியாமல் நேரடியாக கேட்டுவிட்டார். எந்த உள்நோக்கமும் இல்லை. என்னால் உங்க பொண்ணு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. அவங்க கணவரோட சந்தோஷமா வாழ்வாங்க. அதுக்காக தான் நான் உதவி பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க. அவனின் குரலில் இருந்த உண்மை நம்பகத்தன்மையை பல மைல்களுக்கு அப்பால் இருந்த அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தான் நினைத்தது போல அபாயகரமான ஆள் அவனில்லை என்பதை அவனது பேச்சிலேயே உணர்ந்து கொண்டார். தேங்க்ஸ் ஜெகன் என்றார் தழுதழுத்த குரலில். இதுக்கெல்லாம் யாராவது தேங்க்ஸ் சொல்வாங்களாமா? அதில் சிறிது நேரம் மௌனம் காத்தவர், உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம உனக்கு துரோகம் பண்ணி என்ன உன் அம்மாவா நினைச்சு மன்னிச்சிருப்பா என்றவர் உடனே அழைப்பை துண்டித்து விட்டார். அவரது பேச்சு புரிந்தாலும் அதன் உள்ளார்த்தம் புரியாது குழம்பியவளின் அன்றைய இரவு தூங்கா இரவாகி போனது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாய் புரிந்தது. பெரியவர்கள் இருவரும் தனது வாழ்க்கையை கையில் எடுத்து விளையாடி இருக்கின்றனர் என்று. தனது வாழ்க்கையை மட்டுமா அவளின் வாழ்க்கையும் சேர்த்தல்லவா? அதுதான் அவனுக்கு பெரும் துயரமாயிருந்தது. அன்று மிகவும் டென்ஷனாய் காணப்பட்டாள் ருத்ரஷி. பொதுவாய் அவள் அப்படிப்பட்டவள் இல்லைதான். ஆனால் இன்று ஏனோ அப்படி ஒரு மனநிலையில் இருந்தால். 1 மாத காலமாக அந்த வெளிநாட்டு நிறுவனத்துடன் பேசி பேசி இன்றுதான் அவளது கனவு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. ஆனால்
அதை நிறைவேற்றி வைத்தவன் இன்னும் இங்கு வந்து சேரவில்லை. சொன்ன நேரத்திற்கு சரியாக வந்துவிடுவதாக கூறி சென்றவன் இன்னமும் ஆளை காணவில்லை. அவளின் கண்கள் அடிக்கடி வாயில் புறம் சென்று மீண்டது. அவன் வரவில்லை என்றதும் அவளை அந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து வைத்து சுபமாக முடித்து வைத்தாள். இறுதியாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து மட்டும் போட வேண்டியதுதான் மிச்சம். அதை ஓரிரு நாட்களில் சட்டப்படி எழுதி முடித்த பின் தான் கையெழுத்து போட வேண்டும். அதன் பிறகு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போதுதான் அவளுக்கு நிம்மதியாக இருந்தது. வெளிநாட்டினருக்கு விருந்து உபச்சாரம் செய்து முடித்து அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு அவள் வெளியில் வரும் வரை ஜெகன் அங்கு வரவில்லை. அடுத்த நொடி கொஞ்சமும் யோசிக்காமல் அவனுக்கு அழைத்தாள் அவள். வெகு நேரம் சென்று அவன் அலைபேசியை எடுத்தான். சாரி, ரொம்ப ரொம்ப சாரி, இங்க சிஸ்டருக்கு லேபர் பெயின் வந்துருச்சு, அதனால தான் வர முடியாம போச்சு. அவள் அழைத்த காரணத்தை ஊகித்து அவன் பதில் சொன்னான். பரவாயில்ல, இப்போ உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்க? அவளின் தன் தங்கை மீதான அந்த அக்கறை அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் குழந்தை பிறந்திடும். ஓ என்றவள். எந்த ஹாஸ்பிட்டல்? அவன் பதில் சொன்னதும் அலைபேசியை அணைத்தவள் அடுத்த நொடி அந்த மருத்துவமனைக்கு விரைந்தாள். அப்போதுதான் ரம்யாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தது. எல்லோரும் கொஞ்சிவிட்டு இறுதியாக தாய் மாமனின் கைகளுக்கு வந்தான் அந்த சின்ன மருமகன். ரோஜா மொட்டு போல் மென்மையாய் பட்டு போல் இருந்த குழந்தையை கையில் வாங்கிய ஜெகனின் மனதில் 1000 எண்ணங்கள் வந்து போனது. அது எல்லாம் காணல் நீராய் போனதில் அவனது கண்கள் சிறிது கலங்கியது. மெல்ல சின்னவளின் கைகளை வருடி கொடுத்தவன் மனம் எங்கெங்கோ பறந்து சென்றது. அப்போது ஜெகன் என்ற அழைப்பில் அவனின் நினைவு பறவை அவனிடம் வந்து சேர அவனின் எண்ணத்தின் நாயகி முகம் நிறைய மகிழ்ச்சியுடன் அவன் முன் நின்றிருந்தாள். என்ன குழந்தை? புன்சிரிப்புடன் கேட்ட ருத்ரஷியை இங்கே கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை அவன். ஆச்சரியத்தில் வெளிவிரித்தபடி பையன் என்று கூறியபடி அவளிடம் குழந்தையை நீட்ட அதில் ஒரு நொடி திகைத்தவள் பின்பு அந்த மழலையை தன் கைகளில் வாங்கி கொண்டாள். அந்த சின்னஞ்சிறு சிசுவின் ஸ்பரிசத்தில் அவளில் உறங்கிக் கொண்டிருந்த தாய்மை மெல்ல மெல்ல வெளிக்கலானது. தொழிலதிபராய் கம்பீரமாய் வலம் வந்த ருத்ரஷியின் உள்ளே மறத்து போயிருந்த பெண்மை மெதுவே உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. இதுநாள் வரை அவள் தனக்குள் போட்டு வைத்திருந்த இரும்பு கவசத்தை அந்த பிஞ்சு ஒரு நொடியில் உடைத்தெறிந்தது. வெரி கியூட் பேபி என்றவள் அவனை நிமிர்ந்து பார்த்து சிரித்தாள். அப்போது அவளின் கண்கள் லேசாக கலங்கியிருந்ததோ. 2ஆம் முறையாக உணர்வுகளை வெளிப்படுத்தியவளை கண்டு அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. முதல் முறை போல் அதை அடக்க முற்படாமல் இந்த முறை இயல்பாய் சராசரி பெண்ணாய் தன் உள்ளத்து உணர்வை வெளிக்காட்டியவளை கண்டு அவன் மனதில் நம்பிக்கை வந்தது. அதுதான் அவனுக்கும் வேண்டியிருந்தது. மெழுகு போல் பார்ப்பவரின் கண்களுக்கு அழகாகவும் கவர்ச்சியாகவும் அதே சமயம் பாறை போல் ஒருவித இறுக்கத்துடன் காட்சியளிக்கும் அந்த பாவையவள் மனம் இன்று லேசாக இழக துவங்கியிருந்தது. அத்தியாயம் 13. அந்த சின்னஞ்சிறு சிசுவை பார்க்க பார்க்க ருத்ரஷியின் மனதின் ஆழத்தில் இத்தனை நாளாய் புதையுண்டிருந்த எண்ணங்கள் எல்லாம் நீர் கும்மொழியாய் மேலெழும்ப துவங்கின. சிறு வயதிலிருந்து அவளுக்குண்டான ஆசைகள் அனைத்தும் மறுக்கப்பட்டு அவள் இயந்திர தன்மையுடன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்கப்பட்ட போதே அவளது மனதில் இருந்த ஆசைகள் அனைத்தும் அழிந்து போயின. அதாவது ஒரு நாய்க்குட்டிக்கு தகுந்த பயிற்சி கொடுத்து வளர்ப்போமே, அதுபோல்தான் அவளும் வளர்க்கப்பட்டாள். துளி சாம்ராஜ்யத்திற்கு ஏற்ற ராணியாக வளர்க்க நினைத்தார்களே தவிர அவளின் அடிமனதின் ஆசைகளை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. சாதாரண பெண்ணாய் அவளது உணர்வுகளை யாரும் உணர முற்படவில்லை. அவளை நன்கு புரிந்து கொண்ட ஒரு ஜீவனும் அவளை விட்டு சென்ற பின் வேறு வழியின்றி அவளும் இந்த வாழ்க்கை முறைக்கு பழகி கொண்டாள். இந்த தவறுகள் எல்லாம் தனது பிள்ளைகள் வாழ்வில் நேர்ந்துவிடக் கூடாது என்று நினைத்தவளுக்கு அந்த வரத்தையே அவளது கணவன் அளிக்கவில்லை. இனி அந்த வரம் அவளது வாழ்வில் கிட்டவே கிட்டாதோ? மனதின் மூளையில் முணுக்கென்று ஒரு வலி ஏற்பட்டது அவளுக்கு. அந்த வலி உணர்ந்து அவளது கண்கள் அவளையும் அறியாமல் கலங்கியது. கலங்கிய கண்களில் கண்ணீர் தழும்புவதை கண்டுதான் அவள் தன்னிலை உணர்ந்தாள். என்ன இது? நானா இப்படி நினைத்தேன்? இதற்கு எல்லாமா நான் கலங்குவது? அந்த மடையன் செய்த தவறுக்கு நான் ஏன் வருந்த வேண்டும்? அவனை அல்லவா வருந்த செய்ய வேண்டும்? நிமிர்வாய் மனதில் நினைத்தவளின் மனதில் அப்போதுதான் அந்த நல்விதை விழுந்தது. அதில் மனம் மலர்ந்தவள் தேங்க்ஸ் டா செல்லம், சின்னவனை கண்டு மகிழ்வுடன் முணுமுணுத்து கொண்டாள்.
பாலைவனமாகி விடுவோமோ என்று நினைத்த அவளது வாழ்க்கையில் சோலைவனத்தை அல்லவா காட்டிக் கொண்டு இருக்கிறான் இந்த குட்டி பையல். அதற்குள் குழந்தை லேசாக சினுங்க அதில் அவள் செய்வதறியாது திகைத்து ஜெகனை பார்க்க அவனோ சிரித்தபடி அவளிடமிருந்து குழந்தையை லாபகமாய் வாங்கியவன் தனது தாயிடம் சென்று கொடுத்தான். பின் தனது பெற்றோர்களை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். பணிவாய் மரியாதை நிமித்தம் இரு கரம் கூப்பி வணக்கம் கூறியவளை அகிலாண்டம் வெள்ளை மனதுடன் பார்த்து சிரிக்க காளிமுத்துவோ அவளை ஆராய்ச்சி பார்வை ஒன்றே பார்த்து வைத்தார். ருத்ருஷி வந்ததிலிருந்து காளிமுத்து அவளை தான் பார்த்து கொண்டிருந்தார். அழகு படிப்பு மட்டுமல்லாது போது அவளிடத்தில் காணப்பட்ட பணிவு அவளின் குணத்தையும் எடுத்துக்காட்ட எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய அவளின் மேல் தன் மகன் ஏன் இவ்வளவு பைத்தியமாக இருக்கிறான் என்பது இப்போது அவருக்கு புரிந்தது. அவர்கள் இனத்தில் அவளை போன்ற ஒரு பெண்ணை தேடினாலும் கிடைக்காது. இவ்வளவு ஏன் அந்த ரதிதேவி கூட ருத்ராவின் அருகில் வர முடியாதுதான். ருத்ரஷியின் உயரம் இப்போது அவருக்குமே நன்கு புரியும். அவளின் மன வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனை அவருக்கும் தெரியும் தான். எப்பேற்பட்ட பெண் அவள் இவளை போய் வேண்டாம் என்று விட்டு வேறொரு பெண்ணை மணந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. அந்த வீணாய் போனவன் அவளது கணவன் மேல் அவருக்கு கோபம் வந்தது. நீ செய்ததை தான் அவளின் கணவனும் செய்கிறான். எல்லா ஆண்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அவரின் மனசாட்சி எள்ளி நகையாட அதில் விதித்து போய்விட்டார் அவர். ஏங்க யாருங்க இந்த பொண்ணு? ரொம்ப அழகா இருக்கு. நம்ம கண்ணப்பா கூட அதுகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அகிலாண்டம் கணவரிடம் கேட்க அதற்கு அவர் மனைவியை முறைத்து பார்த்தார். இல்ல நம்ம கண்ணப்பாவுக்கு பார்க்கலாமேனு, அதுக்கு அவ புருஷன் சம்மதிக்கணுமே என்றார் பட்டென்று. என்னது என்று அதிர்ந்த அகிலாண்டம் அதன் பின் வாயை இருக்க மூடிக்கொண்டார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா ஜெகன் அவளிடம் கேட்டான். அது எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நீங்க இல்லாதது ஒண்ணுதான் குறை என்று அவள் இயல்பாய் சொல்ல, எல்லாம் நீங்க இருக்கிற தைரியத்தில் தான் வரல என்ற நண்பனை செல்வா தான் யோசனையை பார்த்தான். அதன் பின் அறைக்கு அழைத்து வரப்பட்ட ரம்யாவை பார்த்து நலம் விசாரித்து விட்டுதான் ருத்ரஸ்ரீ அங்கிருந்து கிளம்பினாள். அப்போது குழந்தைக்காக வாங்கி வந்த பொருட்களை சிறு கண்ணசைவில் தனது செயலாளரை அவள் அழைத்து அதை கொண்டு வர சொன்ன விதம் அந்த கால மகாராணியின் தோரணையை ஒத்திருந்ததை கண்டு காளிமுத்துவே சிறிது அசந்து வியந்து போய்விட்டார். என்ன மாதிரியான பெண்ணிவள் என்று இதுநாள் வரை மகனின் காதலை பற்றி சிறிதும் யோசிக்காமல் இருந்தவர் மனதில் இன்று அதை நினைத்து மெல்லிய சலனம் எழுந்தது. மாப்ள அவள் இங்க வருவாள்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா என்று சொன்ன ஜெகனின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் இருந்தது. நீ அந்த அளவுக்கு உதவி பண்ணிருக்கியே, அதான் வந்து பார்த்துட்டு போறாங்க. எங்களுக்காக எல்லாம் இல்ல மச்சி, எல்லாம் உனக்காக தான். போகிற போக்கில் வார்த்தையை விட்டு விட்டு அதன் பின் தான் யோசித்தான் செல்வா. தான் பேசியதன் அர்த்தம் புரிந்து நாக்கை கடித்து கொண்ட செல்வா அவசரமாய் நண்பனை ஏறிட்டு பார்க்க அவனோ சலனமில்லா முகத்துடன் அந்த புத்தரை போல் அமைதியாக காட்சியளித்தான். நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல மச்சி, நான் எந்த அர்த்தமும் எடுக்கலையேடா என்று ஜெகனை நம்பாத பாவனை பார்த்தவன், எப்பா சாமி உலகமாக நடிப்புடா உன் நடிப்பு. நானா நடிக்கிறேனா? இல்லையே. ஒன்றும் தெரியாத மாதிரி சொன்னவனை கொலை வெறியுடன் பார்த்தவன் பின் கலங்கிய குரலில், மச்சி எப்படிடா இப்படி உன்னால இருக்க முடியுது? என்ன சொல்ற? எனக்கு புரியலடா. மனசுல அவ்வளவு காதலை வச்சுக்கிட்டு எப்படிடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியில காட்டிக்க முடியுது? அதுலேயும் காதலிச்சவளை இப்படி மரியாதையா கூப்பிட்டு எப்படி தள்ளி நிறுத்த முடியுது? உன்னால மட்டும் எப்படி அவங்க கிட்ட இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியுது? அதுதான்டா எனக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும் மச்சி, நீ உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறேன்னு. செல்வா, நான் வேதனைப்படுறேன்னு யார் சொன்னது? இப்ப என் மனசுல காதலையும் தாண்டி அவ நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அந்த எண்ணத்தை நீ எப்படி வேணும்னாலும் எடுத்துக்கலாம். என்னைக்கு அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சதோ அன்னைக்கு என் காதலை மூட்டை கட்டி வச்சுட்டேன். பார்வையால் கூட அவளுக்கு துரோகம் பண்ண எனக்கு மனசு வரல மாப்பிள்ள. ஆனாலும் அவனின் மனதின் ஒரு மூலையில் அவனின் காதல் குத்துயிராய் வலியுடன் துடித்து கொண்டிருப்பதை செல்வாவிடம் அவன் சொல்லவில்லை. அவனது வலி அவனுடன் போகட்டுமே. ஜெகனை கண்ட செல்வாவுக்கு அவ்வளவு பெருமையாய் இருந்தது. பள்ளி கல்லூரி காலத்தில் பிளேபாய் இமேஜுடன் பெண்கள் சூழ இருந்தவன் மனதில் காதல் இத்தனை அழுத்தமாய் தனது சுவட்டை பதித்திருக்கும் என்பதை இத்தனை காலம் அறியாமல் இருந்திருந்தான். ஆனால் அந்த காதல் அழியா கல்வெட்டாய் அவன் மனதில் பதிந்திருப்பதை உணர்ந்த செல்வாவுக்கு தோன்றிய ஒரே ஒரு எண்ணம், அந்த ருத்ரஸ்ரீ கார்த்திகை விவாகரத்து செய்துவிட்டு ஜெகனை திருமணம் செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை. எந்த நேரத்திலும் மன வாழ்க்கையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அடம் பிடிப்பவளின் முன் ஜெகனின் காதல் நகைப்புக்குரிய ஒரு விஷயமே என்பதை
என்பது செல்வாவுக்கும் புரியத்தான் செய்தது. காலம்தான் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல வேண்டும். அன்று வழக்கம் போல் கோவிலுக்கு சென்ற சித்தாராவை கார்த்திக் தடுக்கவில்லை. கொஞ்ச நாளாக மனதில் அரைத்து கொண்டிருந்த சந்தேகத்தால் அவளை பின்தொடர்ந்து கண்காணித்து பார்த்தான். ஆனால் அவன் நினைத்தது போல் ஜெகன் சித்தாராவை சந்திக்க வரவே இல்லை. தொடர்ந்து கண்காணித்ததில் தன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. யாரோ ஒருவனுக்கு பயந்து என் சித்துவை போய் சந்தேகப்பட்டு பின்தொடர்கிறேனே என்று அவனுக்கே தன் மீது வெறுப்பாய் இருக்க, அதற்கு பின் அவன் அவளை பின்தொடரவில்லை. அதைவிட சித்தாரா அவன் மீது காட்டிய காதல் அவனின் மனதை மாற்றியிருந்தது. ஆனால் ஜெகனோ அதைவிட புத்திசாலி. அவன் இப்படி ஏதாவது செய்வான் என்றுதான் இத்தனை நாளாய் சித்தாராவை பார்க்க வராமல் இருந்தான். வெகு நாட்கள் கழித்து அவளை கோவிலில் வைத்து சந்தித்தவன், எப்படி இருக்கமா, நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா? அது சரி வராதுங்க என்றாள் அமைதியாக. ஆனால் அவளின் கண்களில் நிராசை தெரிந்ததை அவன் கண்டு கொண்டான். ஏன், அவருக்கு பிடிக்கல? ஓ என்றவன், ரொம்ப நல்ல வாய்ப்புமா, மிஸ் பண்ணிடாத. நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அவசரம் இல்லை, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையேன்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு இது வழியே கிடைச்ச வாய்ப்பு, அதை பிடிச்சுக்கிட்டு முன்னேறும் வழியை பார்க்கணுமா? எப்பவுமே ஆண்கள் பின்னால் போய் பெண்கள் நீங்க சேஃப்டியா மறைஞ்சிக்காதீங்க. உங்களுக்கான அடையாளம் என்னன்னு நீங்க உங்களுக்குள்ள தேடுங்க. அப்போதான் சுயமா சொந்த காலில் நிற்க முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதுக்கு மேல் உன் விருப்பம் என்றவன் அவளை யோசிக்க விட்டு விட்டு வந்து விட்டான். வெளியில் காரில் காத்திருந்த செல்வா அவனை கண்டதும், போன காரியே என்னாச்சு, காயா பழமா? முதலில் சோகமாய் கட்டை விரலை தலைகீழாய் காண்பித்தவன் பின் சிரித்தபடி நேராக்கி காண்பித்தான். அவளோட தெளிவான மனசில் ஒரு கல்லை எரிஞ்சிட்டு வந்திருக்கேன், கூடி சீக்கிரம் நல்லது நடக்கும். அப்போ குழம்பை குட்டையில் ஈஸியா மீன் பிடிக்க போறேன்னு சொல்லு என்று கேலியாய் சொன்ன செல்வா, ஏண்டா புருஷன் பொஞ்சாதியை பிரிக்கிறது உனக்கு நல்ல விஷயமாடா? ஆனாலும் லொல்லுக்கு அளவே இல்லாம போச்சு. என்னமோ பண்ணித்தல, ரொம்ப சுலபமா வேலையை முடிக்கிறத விட்டுட்டு இப்படி தலையை சுத்தி மூக்க தொற்றியே. புரியாமல் பார்த்த ஜெகனை நோக்கி, பேசாம ருத்ராவை கார்த்திகை விவாகரத்து பண்ண சொல்லு. உனக்கு சொல்ல கஷ்டமா இருந்தா நான் அவங்க கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கோ. ப்ராப்ளம் சால்வ்டு. அந்த கார்த்திக் சித்தாரா கூடவோ இல்ல நயன்தாரா கூடவோ யார் கூட வேணும்னாலும் வாழ்ந்துட்டு போகட்டும், நமக்கு என்னடா வந்தது? செல்வாவின் பேச்சு கேட்டு ஜெகனின் முகம் இறுகி போனது. ப்ளீஸ் செல்வா, இந்த பேச்சு மட்டும் பேசாத. ஏண்டா, உனக்கு நல்லது தானே சொன்னேன், ஆனா இது அவளுக்கு நல்லதில்லையே என்றவன் மேலே பேசவில்லை. நண்பனை பற்றி எல்லாம் தெரியும் என்று நினைத்தவனுக்கு இப்போது அவனை பற்றி தான் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்ற எண்ணம் தோன்றியது. அவனின் மனதில் என்ன இருக்கிறது என்றும் அவனுக்கு தெரியவில்லை. நண்பனின் வாழ்க்கை என்று சரியாகும் என்ற கேள்வி மட்டுமே அவன் மனதில் எழுந்து நின்றது. அன்று ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வேண்டிய நாள். எல்லோரும் பரபரப்புடன் அந்த மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர். ருத்ரஸ்ரீயின் முகம் எதையோ சாதித்துவிட்ட பெருமையில் அழகாய் மிளர்ந்தது. ஜெகனோ அவளின் கனவை நனவாக்கிய சந்தோஷத்தில் இருந்தான். இரு நிறுவனமும் சட்ட ஆலோசகரின் உதவியுடன் ஒப்பந்த பத்திரத்தை தயார் செய்திருந்தார்கள். இறுதியாக அதில் கையெழுத்து போடும்போது காளிமுத்து தனது வக்கீலுடன் அங்கு வந்தார். எதிர்பாராமல் அங்கு வருகை தந்தவரை கண்டு ஜெகன் தனது மனக்கசப்பை மறந்து வரவேற்றான். வா நைனா, என திடீர்னு? அவனது நைனா என்ற அழைப்பை வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருந்தாள் ருத்ரா. அவளும் மரியாதை நிமித்தம் எழுந்து நின்று அவரை பார்த்து வரவேற்பாய் புன்னகை செய்தாள். செல்வாவின் மனதில் கலவரம் தோன்றியது. மாமா காரணம் இல்லாமல் வரமாட்டாரே என்று. காளிமுத்து அமர்ந்ததும் ருத்ரஸ்ரீ அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட முனைந்த போது காளிமுத்துவின் குரல் இடையிட்டது. ஒரு நிமிஷம் என்றவர் அவளின் முன் வேறு ஒரு பத்திரத்தை எடுத்து போட்டார். அது என்னவென்று அவள் புரியாமல் பார்க்க, நைனா, ஜெகன் மனதுக்குள் பல்லை கடித்தவன் வேகமாய் அதை எடுத்து வாசித்து பார்த்தான். இந்த திட்டத்தில் சரிக்கு சரியாய் பாதிக்கு பாதி ஜெகனுக்கும் பங்கு வேண்டும் என்று உரிமை கோரும் பத்திரம் அது. நைனா, இப்போது வெளிப்படையாகவே பல்லை கடித்தான் அவன். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவனின் கோபம் புரியாமல் ருத்ரஸ்ரீ என்னவென்பது போல் அவனை பார்த்தாள். அவனோ இறுக்கமாய் தந்தையை பார்த்து கொண்டிருந்தான். காளிமுத்துவோ மகனின் வார்த்தைகளை தூசி போல் உதறி தள்ளிவிட்டு நேரே ருத்ராவிடம், அம்மாடி, நீ பண்ண போற இந்த ப்ராஜெக்டுக்கு நான் கோடி கோடியா பணத்தை போடுறேன். அது மட்டும் இல்ல, என்கிட்ட இருக்கிற ஏக்கர் கணக்கான இடத்த இதுக்காக நான் கொடுக்கறேன். அது எல்லாம் நான் சும்மா உனக்கு கொடுக்க முடியுமா? நீ ஏன் சொல்லு, நீயும் பிசினஸ் பண்றவ தானே, உனக்கு இது நல்லா புரியும் இல்லையா? அவர் கூறிய விஷயம் அவளுக்குமே புரியுது. அவர் பணம் போடுகிறார் என்று அவளுக்கும் தெரியும். ஆனால் இடம், அதை அவரிடமே அவள் கேட்டுவிட்டாள்.
அவங்க இங்க வர ஒத்துக்கிட்ட போதே அந்த இடத்துல ஆரம்பிக்க மாட்டோம், நீங்க வேற இடம் பார்க்கணும்னு கண்டிஷன் போட்டுதான் வந்தாங்க. இத்தனை நாள் தொழில் ரீதியாய் பேச வந்தவள் இந்த சின்ன விஷயத்தை பற்றி யோசிக்கவில்லை. இதில் யோசிக்கவும் ஒன்றுமில்லை. ஏனெனில் அவளிடம் தான் இடம் இருக்கிறதே. இப்போது என்ன செய்வது என்று அவளுக்கு தெரியவில்லை. நன்கு யோசித்தவள், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? புத்திசாலி அவரின் பேச்சின் அர்த்தத்தை விரைவில் புரிந்து கொண்டு அப்படி கேட்டாள். சரியா புரிஞ்சுக்கிட்ட என்று அவளை பாராட்டியவர், எனக்கும் இதில் ஒரு பிடிப்பு நம்பிக்கை வேணும். ஏன் நான் பணம் போடுறவன் பாரு, அதனால என் மகனை உன்னோட பார்ட்னரா சேர்த்துக்க என்றவர். தொழில் பார்ட்னரா என்றார் அழுத்தத்துடன். அவரது வார்த்தையில் இருந்த அழுத்தம் ஜெகனின் இரத்த அழுத்தத்தை எகிர செய்தது. ருத்ரஷியோ அவரது வார்த்தையில் யோசனையில் ஆழ்ந்தாள். இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இப்போது பின்வாங்கினாள். தன்னால் என்றுமே தொழிலில் வெற்றி பெற முடியாது என்பதை நன்கு உணர்ந்திருந்தாள். அதனால் அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். இப்போதைக்கு ஜெகன் தொழிலில் பங்குதாரராக இருந்துவிட்டு போகட்டும். நாளடைவில் தொழில் நன்றாக செல்லும் போது அவர்களுக்கு உண்டான பணத்தை கொடுத்துவிட்டாள். அவன் விலகிக் கொள்வான் என்று தொழிலதிபராய் யோசித்தாள். ஆனால் அவனோ மனிதாபிமானத்துடன் தந்தையின் புறம் குனிந்து கடிந்தான். நைனா, பணம் வேணும்னா உன்னதா இருக்கலாம், ஆனா மூளை அவளோடது. உன் பையனுக்கு சுட்டு போட்டாலும் அந்த அறிவு வராது. இருக்கட்டுமே, அந்த அறிவை தான் நான் பணம் கொடுத்து வாங்க நினைக்கிறேன். அமர்த்தலாக சொன்னவரை கோபத்துடன் பார்த்தவன் அவளை நோக்கி, இதில் நீங்க எந்த வருத்தமும் பட வேண்டாம். என்னோட அப்பா ஏதோ தெரியாம சொல்றாரு என்றவனை பார்த்து, இல்ல இல்ல, அவர் சொல்றதும் சரிதான். பணம் போடுறவர் அவர், அதுக்காக அவர் ஜாக்கிரதையா இருக்கிறதுல தப்பு இல்லைல்ல. உனக்கு பணத்தோட அருமை புரிஞ்சதாலதான் நீ இப்படி எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் இருக்கிற. அது புரியாததாலதான் இந்த பையன் தெருக்கோடியில் நிற்கிறான். இனியாவது உன் கூட பழகி திறந்துறானான்னு பார்ப்போம் மனதில் நினைத்து கொண்டார் காளிமுத்து. அவள் பேசியதில் அவன் சற்று அமைதியானான். அடுத்தவர்கள் முன் தந்தையுடன் சண்டை போடவும் அவனால் முடியவில்லை. அதனால் வேறு வழியின்றி அதற்கு சம்மதித்தான். மனதில் வேறொரு திட்டத்துடன். ருத்ரஸ்ரீ காளிமுத்து சொன்னதுக்கு சம்மதம் தெரிவித்ததும் அவர் தயாரித்து கொண்டு வந்திருந்த பத்திரத்தில் அதன் பின் மளமளவென்று கையெழுத்து போடும் பணி வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. அந்த பத்திரத்தில் வெளிநாட்டவர் பக்கம் எந்த ஒரு மாற்றமும் இல்லாததால் வேலை சுலபமாக சுபமாய் நடந்து முடிந்தது. வெளிநாட்டினர் கிளம்பி சென்றதும் காளிமுத்துவும் கிளம்ப ஆயத்தமாக அவரிடம் ஜெகன், ஒரு நிமிஷம் என்றான். அவரை மாதிரியே கேள்வியாய் மகனை பார்த்தாலும் அவர் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தார். அங்கு இருந்த ஒரு வெள்ளைத்தாளில் மளமளவென்று எதையோ எழுதி கையெழுத்திட்டவன் அதை வக்கீலிடம் நீட்டி, நீங்க மத்ததை ரிஜிஸ்டர் பண்ணும்போது இதையும் சேர்த்து பண்ணிடுங்க என்றான். தந்தையை கடுமையாய் பார்த்தபடி, இந்த பைலுக்கு எப்போ பாரு பொசுக்குன்னு பேப்பர்ல சைன் போட்டு கொடுக்கறதே வேலையா போச்சு. மானசீகமாக தலையில் கையை வைத்தார் காளிமுத்து. அதை கொடியா என்று காகிதத்தை வக்கீலிடம் இருந்து வாங்கி பார்த்தவர் அதை உறக்க படிக்க ஆரம்பித்தார். ஜெகவீர பாண்டியனாகிய நான் இந்த நிறுவனத்தில் உள்ள எனது பங்குகள் முழுவதையும் திருமதி ருத்ரஸ்ரீக்கு முழு மனதுடன் சுய சிந்தனையுடன் எழுதி தருகிறேன் என்று எழுதியிருந்ததை படித்து முடித்தவர் ஒன்றும் பேசாது அதை தூக்கி போட்டார். இப்ப என்ன பண்ணுவனேனா? கொக்கரிப்புடன் கேட்ட மகனை வெற்றி பார்வை பார்த்தவர், அவன் சொல்றத அப்படியே பண்ணிருங்க என்றார் வக்கீலை பார்த்து. காளிமுத்து என்ன நினைத்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று சத்தியமாக செல்வாவுக்கு புரியவில்லை. ஊமை படம் பார்ப்பது போல் அவனும் ஊமையாக நின்றிருந்தான். ருத்ரஸ்ரீதான் ஜெகனின் செயலில் பிரமித்து போய் நின்றாள். சிறு கையெழுத்தில் எல்லாவற்றையும் அவன் தூக்கி எறிந்த விதம் அவளது மனதை வெகுவாய் பாதித்தது. அவன் யார், தனக்காக ஏன் இப்படி செய்கிறான் என்று அவள் மனதில் பல கேள்விகள் முளைத்தது. தான் கூட தொழிலதிபராய் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவனை தொழிலில் இருந்து விலக்கி விடலாம் என்று தந்திரத்துடன் செயல்பட அவனோ எந்த ஒரு மாய மந்திரமும் செய்யாமல் அவளின் மனதில் பல படிகள் மேலேறி மனிதனாய் உயர்ந்து நின்றான். ஒரு ஆண் இந்த அளவுக்கு சுயநலமற்றி இருக்க முடியுமோ என்று நினைத்தவளுக்கு விடை புதியலாக அவன் கிடைத்தான். இதுநாள் வரை அவனை எட்ட வைத்து பழகி கொண்டு இருந்தவள் முதன்முறையாய் அவனை நட்போடு பார்த்தாள். எந்த ஒரு ஆணிடத்திலும் ஒரு எல்லை கோடு போட்டு பழகி வந்தவள் அவள். அந்த எல்லை கோட்டை கணவனை தாண்ட அனுமதித்த போதும் அவளாக ஒருபோதும் அவனை அதை தாண்டி அவளுள் அனுமதித்ததில்லை. ஆனால் இன்று அவளாக மனமு வந்து அந்த எல்லை கோட்டை தாண்டி தன் மனதில்
அறையில் தோழனாய் அவனை பிரவேசிக்க செய்தாள். ஏன், எதற்கு என்று அவளின் மனதில் பல கேள்விகள் இருந்த போதும் இந்த கணம் அவனது அன்பில் எந்த விகல்பமும் இல்லை, எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. அதை அவள் உணர்ந்தே இருந்தாள். அந்த தோழனின் மாசற்ற அன்புக்கு மரியாதை செய்யும் பொருட்டு அவள் அந்த பத்திரத்தை வக்கீலின் கையில் இருந்து வாங்கி அடுத்த நொடி அதை கிழித்து குப்பை தொட்டியில் போட்டாள். அத்தியாயம் 14. ருத்ரஷியின் செயலில் ஜெகன் என்ன மாதிரி உணர்ந்தான் என்று அவனால் சொல்ல முடியவில்லை. அவனது மனதில் ஒருவித கர்வமும் பெருமையும் ஒரு சேர வந்து குடியேறியது. அவனது கண்கள் தனது தந்தையை கர்வத்துடன் பார்த்தது. நீ நினைத்தது போல் அவள் கிடையாது, இவளை போயா நீ சந்தேகப்பட்டாய் என்பது போல். ஆனாலும் தந்தையின் பேச்சு நடவடிக்கை எல்லாம் அவனது மனதில் பெரும் சூறாவளியை உண்டாக்கியிருந்தது என்னவோ உண்மை. தந்தையின் மீது கடும் கோபத்தில் இருந்தான் அவன். காளிமுத்து மகனின் பார்வையை சந்திக்கவில்லை. சந்தித்தால் அதன் விளைவுகள் என்னவென்று அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால் ருத்ரஸ்ரீ புறம் திரும்பி ரொம்ப சந்தோஷமா என்றபடி அவளிடம் விடை பெற்றவர் செல்வாவிடம் சிறு தலையசைப்புடன் அங்கிருந்து கிளம்பிவிட்டார். மறந்தும் மகனை திரும்பி பார்க்கவில்லை. அதை கண்டு அவனின் கோபம் இன்னமும் எகிரியது. அவர் சென்றதும் அவள் புறம் திரும்பியவன், சாரி நைனா, திடீர்னு இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அவனது குரலில் குற்ற உணர்ச்சி அளவுக்கு அதிகமாய் நிறைந்திருந்தது. இருக்கட்டும், பரவாயில்ல, பெரியவங்க இல்லையா, நாளையும் யோசிச்சுதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் போட்ட பணத்துக்கு ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா? அவளது பேச்சில் அவனது மனம் சமாதானமாகவில்லை. தான் ஏதோ அவளை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது போல் அவன் உணர்ந்தான். இருந்தாலும் அவர் பண்ணியது தப்புதான். தந்தையாக இருந்தாலும் தவறை தவறு என்று சுட்டிக்காட்டும் அவனது நேர்மையான குணம் அவளை ஈர்த்தது. அந்த நேர்மையான குணத்துக்காக வேண்டியே அவள் அவனை தனது தொழில் பங்குதாரராக ஏற்றுக்கொண்டாள். இல்லை என்றால் அவளின் குணத்திற்கு இந்த மாதிரி அடங்கி போவது என்பது எல்லாம் நடவாத ஒன்று. நீங்க இந்த பணத்தை எப்போ திருப்பி கொடுத்தாலும் அடுத்த நொடி நான் இதிலிருந்து விலகிக்குவேன் என்று தீர்மானமாக சொன்னவனின் குணம் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு போனாள் அவள். எல்லோரும் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் போது அவன் இந்த மாதிரி பேசுவது அவளுக்கு பெரும் வியப்பை அளித்தது. அந்த கணம் அவளது மனதில் அவன் மேல் விழுந்த நல்லெண்ணம் வெகு ஆழமாய் உள்ளே பதிந்தது. ஆனால் அதை அவள் அவனிடத்தில் காட்டிக்கொள்ளவில்லை. அப்படி காட்டிக்கொள்ளவும் அவளுக்கு தெரியாது. தனித்தே வாழ்ந்து பழகிவிட்டவள் அல்லவா, அதை பிறகு பார்க்கலாம் என்றவள் இந்த வெற்றிக்காக அவனுக்கு மீண்டும் நன்றி கூறிவிட்டு விடை பெற்று கிளம்பினாள். அவள் சென்றதும் செல்வா, மச்சி என்று ஆர்ப்பாட்டத்துடன் தோழனை கட்டிப்பிடித்து கொண்டான். நானே கடுப்புல இருக்கேன், நீ ஏண்டா இந்த கூத்தடிக்கிற, விடு என்ன? எரிச்சலுடன் நண்பனை விலக்கி தள்ளினான் ஜெகன். அவனின் கோபத்தை புறம் தள்ளிய செல்வா, டே, அவங்க உன்னை பிசினஸ் பார்ட்னர் ஆக்கி இருக்காங்க அப்படின்னா அவங்க மனசில் உண்மையில் நல்ல எண்ணம் வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு நீ சந்தோஷப்படாம ஏண்டா இப்படி உம்முன்னு இருக்க? உன் மாமன் பண்ணிய வேலைக்கு சந்தோஷமாவா இருக்க முடியும் என்று பல்லை கடித்தவன் அவளோட சொத்தை கொள்ளையடிக்கிற மாதிரி நைனா அவளை கார்னர் பண்ணி இதை சாதிச்சிருக்காரு. அவரை மீண்டும் பல்லை கடித்தவனை கண்டு செல்வாவுக்குமே அது போல் இருக்குமோ என்றே தோன்றியது. பாவந்தாவள் வேற வழி தெரியாம இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. ஏன் இந்த நைனா இப்படி பண்றாரு? எப்ப பாரு என் வாழ்க்கையில் விளையாடுறதே அவருக்கு வேலையா போச்சு. மனம் மருகினான் அவன். உடனே தனது அலைபேசியை எடுத்து தந்தைக்கு அழைத்தான். நைனா, எங்கே இருக்க? வேலையா இருக்கேன் கண்ணப்பா. என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் தெரியாதவர் போல் பேசியவரை கண்டு அவனது கோபம் அதிகரித்தது. நீ இப்ப போய் வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட பேசணும். எதுக்கு? அன்னைக்கு மாதிரி என் சட்டையை பிடிக்கிறதுக்கா? மனதில் நினைத்தவர், நான் இப்போ ஒரு வேலையா விழுப்புரம் வரைக்கும் போறேன், நைட்டு தான் வீட்டுக்கு வருவேன், எதா இருந்தாலும் அப்ப பேசிக்கலாம் கண்ணப்பா என்றவர் மகனின் பதிலை எதிர்பாராது அழைப்பை துண்டித்து விட்டார். கலவர மீனில் நழுவுற மீனாய் தன் கண்ணில் அகப்படாமல் ஓடும் தகப்பனை எண்ணி ஆத்திரம் அதிகரிக்க, நைட்டு வீட்டுக்கு வருவேல, அப்ப இருக்கு உனக்கு நைனா. மனதுக்குள் கருவியவன் செல்வாவை அழைத்து கொண்டு கிளம்பினான். ருத்ரஷி தொழில் ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக முடித்ததை கொண்டாடும் பொருட்டு நேரே அந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு சென்றாள். பிறந்த குழந்தைகளில் இருந்து 17 வயது வரை சுமார் 100 குழந்தைகள் அங்கு அடைக்கலம் புகுந்திருக்கிறார்கள். அந்த ஜெகனின் தங்கை மகள் அவளுள் விதைத்த நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அவள் இங்கு வந்திருக்கிறாள். வாங்க வாங்க, வாயில் வரை வந்து வரவேற்றார் அந்த இல்லத்தை நிர்வாகி சகுந்தலா. வயது 50 இருக்கும் தனி ஒரு மனுஷியாய் அதை நிர்வாகம் செய்து கொண்டு அந்த குழந்தைகளுக்காகவே சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து வருகிறார். நகரத்திற்குள் இருக்கும் பல இல்லங்களுக்கு ஊரில் உள்ள பெரிய மனிதர்
மனிதர்கள் நிறைய உதவிகளை செய்கிறார்கள். ஆனால் இதுபோல் ஊரை விட்டு தள்ளி இருக்கும் இல்லங்களுக்கு பெரிய அளவில் யாரும் உதவி செய்வது கிடையாது. எப்போதோ யாரோ அபூர்வமாய் செய்யும் உதவி கொண்டுதான் அந்த இல்லம் நடந்து வருகிறது. அதுபோக சகுந்தலாவின் தனிப்பட்ட வருமானமும் அதற்கு உதவுகிறது. அதனால்தான் என்னமோ ருத்ரா இந்த இல்லத்தை தனது எண்ணத்திற்காக தேர்ந்தெடுத்திருந்தாள். முதலிலேயே சகுந்தலாவிடம் வந்து பேசிவிட்டு சென்றிருந்தாள். வணக்கம்மா என்று சகுந்தலாவிற்கு வணக்கம் தெரிவித்து உள்ளே சென்ற ருத்ரேஷி அடுத்த 5வது நிமிடம் அங்கே இருந்த அனைத்து குழந்தைகளையும் தனது குழந்தைகளாக தத்தெடுத்து கொண்டால் சட்டப்படி. ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்க முடியாமல் போனவளுக்கு இதோ இன்று 100 குழந்தைகள் சொந்தம். அந்த எண்ணமே அவளின் மனதை மகிழ்ச்சியடைய செய்வதாய் அந்த நொடி அவளுக்கு கொஞ்சம் தோன்றியது. திருமணம் மட்டும் தன் வாழ்க்கை அல்ல, அதையும் தாண்டி வேறு நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது என்று. ஆனாலும் அவளால் சற்றென்று அந்த திருமண பந்தத்தை உதறி தள்ள முடியவில்லை. அதற்காக அவள் கணவனுக்காக ஏங்கவும் இல்லை. அவளுக்கு அவளது நிலை புரியாத புதிராய் இருந்தது. மேடம், சகுந்தலா அழைப்பது அவள் காதில் விழ அதில் தனது நினைவுகளை தள்ளி வைத்தவள் அவரிடத்தில் திரும்பி, சும்மா பேர் சொல்லியே கூப்பிடுங்கம்மா. எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்கும் சாதனை பெண். அந்த கர்வம் சிறிதும் இல்லாமல் பேசுவது கண்டு அவருக்கு சந்தோஷமாய் இருந்தது. அந்த நல்ல மனதுதான் இது மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செய்ய வைத்திருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொண்டார். குழந்தைகளுக்கு ஸ்வீட் கொடுக்க தான் கூப்பிட்டேன். அவர் சொல்லவும் குழந்தைகள் உணவு உண்ணும் இடத்திற்கு அவருடன் சென்றாள். மதிய உணவிற்காக அந்த குழந்தைகள் வரிசையாக நின்றிருந்தனர். 2 வயது சிறு குழந்தைகளும் தட்டை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு அதை ஏந்தியபடி நின்றிருந்த காட்சி அவளது மனதை போட்டு பிசைந்தது. ஏன் இந்த குழந்தைகளுக்கு மட்டும் இப்படி ஒரு சாபம்? மனம் இறங்கியது அந்த குழந்தைகளின் நிலை கண்டு. அந்த குழந்தைகளின் விழிகள் தன்னை எதிர்பார்ப்புடன் நோக்குவதை கண்டு அவள் தன்னை சமாளித்துக் கொண்டு எல்லோருக்கும் இனிப்பு பரிமாற ஆரம்பித்தாள். குழந்தைகள் ஆவலோடு உணவு உண்பதை கண்டு அவளுக்கு கண்கள் கரித்தது. இத்தனை நாளாய் இயந்திரத்தனமாய் வாழ்ந்துவிட்ட தனது மடமையை எண்ணி மனம் குமைந்தாள் அவள். எதற்காக, யாருக்காக என்று தெரியாமல் இரவும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கும் தனது வாழ்வை எண்ணி பார்த்தவளுக்கு அந்த வாழ்வை கசப்பாய் வெறுப்பாய் இருந்தது. ஆனால் புலிவால் பிடித்த கதையாக அவளால் அதை விட்டுவிடவும் முடியாது. விஎஸ்ஆர் குழுமத்தை முன்னேற்றுவதற்காக மட்டுமே அவள் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இருக்கிறாள். அதை அம்போவென விட்டுவிட்டு வேறு எங்கும் அவளால் செல்ல முடியாது. அப்படி எந்த இடத்திற்கு அவள் ஓடி ஒளிந்தாலும் அவளது கடமைகள் வேட்டை நாயாய் துரத்தி வந்து எளிதில் அவளை கண்டுபிடித்துவிடும். இந்த தொழில் எல்லாவற்றையும் யாரிடமாவது கொடுத்துவிட்டு கண்காணாத இடத்திற்கு ஓடிவிடுவோமா என்று கூட சில சமயம் அவளுக்கு தோன்றும். வாழ்வில் ஒரு நொடி கூட தனக்காக வாழாமல் பிறருக்காக மட்டுமே வாழ்வது ஏனோ அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் மனதுக்கு பிடித்த மாதிரி எல்லாம் வாழ்வதற்கு அவளுக்கு அனுமதி இல்லையே. அதனாலேயே பிடித்தது பிடிக்காதது என்று பிரித்தறிந்து ரசித்து வாழ்க்கையை வாழாமல் இயந்திரமாய் உணர்வுகளை கொஞ்சே வாழ அவள் பழகி கொண்டாள். இதனால் அவள் சாதித்தது தான் என்ன? அவளிடம் கேட்டால் அதற்கு விடை கிடையாது. அது அவளுக்கு தெரியவும் தெரியாது. அதுதான் உண்மையும் கூட. சிறு மழலை ஒன்று வந்துதான் அவள் இறுக மூடி வைத்திருந்த இதயத்தின் சாளரத்தை திறந்துவிட்டு அவளின் இறுக்கத்தை சற்று தளர்த்தி இருக்கிறது. அந்த விதத்தில் அதற்கு அவள் நன்றி கடன் பட்டிருக்கிறாள். இல்லை என்றால் இப்படி யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாள் அவள். யாராவது நன்கொடை கேட்டு வந்தால் மட்டுமே கொடுத்திருப்பாள். கையில் கோடி ரூபாய் பணம் இருந்தாலும் அதனுடன் இன்னமும் எத்தனை கோடி சேர்க்கலாம் என்பதே அவளுடைய தினசரி ஓட்டமாக இருந்தது. இதுபோல் உதவுவதிலெல்லாம் அவளது மனம் சென்றதில்லை. அடுத்த அரை மணி நேரத்தில் அவளது கடமைகள் அழைக்க அவள் அங்கிருந்து கிளம்பினாள். கிளம்பும் போதுதான் அந்த 5 வயது சிறுவனை கவனித்தாள் அவள். தட்டில் இருந்த உணவை உண்ண மறுத்து விழிகள் எங்கோ நிலைத்திருக்க அதில் கண்ணீர் நிற்காமல் வளைந்து கொண்டு இருந்தது. சோக சித்திரமாய் அவள் அமர்ந்திருந்த தோற்றம் ருத்ரஸ்ரீயின் மனதை பிசைந்தது. அருகில் இருந்த சகுந்தலாவிடம் அந்த குழந்தையின் பேர் என்ன? சிறுமியை சுட்டிக்காட்டி அவள் கேட்க, மலர் ஏன் சாப்பிடாம இருக்கா? ருத்ரா கேட்டதும் சகுந்தலா பாரமேறிய குரலுடன், அவளோட அப்பா ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். இத்தனைக்கும் காதல் திருமணம் வேறு. அதை தாங்கிக்க முடியாம அவளோட அம்மா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. கொஞ்சம் கூட இந்த சின்ன பிள்ளைய பத்தி அவ யோசிக்கவே இல்லை. இரு வீட்டு சொந்தங்கள் யாரும் இவளை கவனிக்கல. தெருவில் அனாதையா சுத்திட்டு இருந்தவளை பார்த்து நான் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவ சொல்லி முடித்ததும் அவளது மனதில் பாரமேறி போனது. அந்நேரம்
டேடு, நீங்க எங்க இருக்கீங்க? இரவில் இருளில் தகப்பனை தேடி அழுது ஓலமிட்ட ஒரு சிறுமியின் அழுக்குரல் அவளது காதல் ஒலித்தது. கண்களை இறுக மூடி அந்த குரலை அப்புறப்படுத்த முயன்றால் முடியவில்லை. பழைய நினைவுகள் அவளது மனதில் அணிவகுத்தது. மனம் கலங்கி கண்கள் கலங்குவது போல் தோன்ற முயன்று தன்னை சமாளித்துக் கொண்டு கண்களை திறந்தாள் அவள். அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் சகுந்தலாவிடம் விடை பெற்று கொண்டு காரில் ஏறினாள். அந்த குழந்தையை தூக்கி அணைத்து சமாதானப்படுத்தி உணவை ஊட்ட வேண்டும் என்று அவளது மனம் துடித்த போதும் ஏனோ அவளால் அதை செய்ய முடியாமல் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. அவள் அப்படித்தான் தன் மனதின் உணர்வுகளை அவ்வளவு எளிதில் வெளிப்படுத்தி விட மாட்டாள். ஜெகனை பற்றி அவளது மனதில் தோன்றிய நல்ல எண்ணத்தை கூட அவனிடத்தில் அவள் வாய் திறந்து கூறவில்லை. அதே போல்தான் இந்த சிறுமியிடத்திலும் அவளின் நிலை. அவளது கணவன் கார்த்திகிடமும் இதுபோல்தான் நடந்து கொண்டாளோ? மனம் நிறைய அன்பிருந்தும் அது அவளுக்கே தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், திருமணமான இத்தனை நாளில் ஒரு நாளில் கூட அவனை வெறுத்ததில்லை. கடைசியாய் கடந்து போன இந்த சில மாதங்களை தவிர மனதில் இருக்கும் அன்பை வெளிப்படையாய் காட்டாவிட்டால் சில சமயங்களில் அது கூட நமக்கு பெரிய எதிரியாகி போய்விடும். சொல்லாத அன்பு செல்லாது. அப்படி அவளை செல்ல விடாமல் தடுப்பதுதான் என்ன? உணர்வுகளை அடக்கி கொண்டு வாழ்ந்தவளுக்கு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பதுதான் தெரியாமல் போனது. அது அவளது பிழை அல்ல. கட்டுப்பாடு இன்றி சுற்றியலைந்த உணர்வுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தவள் பழைய ருத்ரஸ்ரீயாக நிமிர்ந்து அமர்ந்தாள். கழிவிறக்கம் தன்னை அழைத்துவிடும் என்பதை உணர்ந்தவளாய் அதை முற்றிலும் விரட்டி அடித்தவள். நான் இப்படிதான், என்னை இப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் என்று நிமிர்வாக தனக்குள் சொல்லிக் கொண்டாள். இரவு மணி 12 தாண்டியும் இன்னமும் வீடு வந்து சேராத தந்தையை மனதில் திட்டி தீர்த்தபடி அமர்ந்திருந்தான் ஜெகன். தாயும் தங்கையும் தூங்க சென்றுவிட செல்வா மட்டும் உடனிருந்தான். மச்சி, எது பார்ந்தாலும் காலையில் பேசிக்கலாம். உனக்கு தூக்க வந்தா நீ போய் படு, எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்றான் அவன் உருமலாக. 12:30 மணிக்கு வீட்டுக்குள் சோர்வுடன் நுழைந்தார் காளிமுத்து. காலையிலிருந்து ஒரு நிலம் விஷயமாக அலைந்து கொண்டிருந்தார் அவர். வர தாமதமாகும் என்பதால் மனைவியிடம் காத்திருக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் எதிர்பாராமல் மகன் விழித்திருப்பது கண்டு அவருக்கு ஆச்சரியமாய் போய்விட்டது. அதிலும் அவனது முகத்தில் இருந்த கோபத்தை கண்டு யோசித்தவருக்கு அப்போதுதான் காலையில் நடந்த சம்பவம் ஞாபகத்தில் வந்தது. மகனின் காத்திருப்பு ஏன் என்று இப்போது அவருக்கு புரிந்தது. வேலை பளுவில் மகனின் மனநிலையை முற்றிலும் மறந்துவிட்டிருந்தார் அவர். ஆனாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல், கண்ணப்பா சாப்பிட்டியாப்பா? அவன் அருகில் அமர்ந்து அவன் தோளில் கை வைத்து பாசத்துடன் அவர் கேட்க, சிறு பிள்ளையாய் அவரது கையை தட்டிவிட்டவன், ஏன் நான் அப்படி பண்ணின? எப்படி பண்ணின? வேண்டுமென்றே புரியாதவராய், எல்லாமே கடன்னு சொல்லி தானே கொடுத்த, இப்போ திடீர்னு வந்து என்னை பார்ட்னரா சேர்த்துக்க சொல்ற, இப்படி வாக்கு மாறலாமா நைனா? உன்கிட்ட வாங்குற பணத்துக்கு நீ கேட்ட வட்டியோட பணத்தை திருப்பி தரேன்னு அவ ஒத்துக்கிட்டால, அப்புறம் எதுக்கு நைனா இப்படி பண்ணின? கண்ணப்பா, நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? சும்மா பணத்தை அள்ளி யார்கிட்டையும் கொடுத்துட முடியாது. அதிலும் இப்ப இருக்கிற ஏமாத்துக்கார உலகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்றார் கடுமையுடன். அவள் அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டா என்றான் அவன் முறுக்கி கொண்டு. நீ ரொம்ப கண்ட. அவரின் குரலில் இருந்த ஏத்தாளத்தில் அவனுக்கு கோபம் ஏறியது. எல்லாம் எனக்கு தெரியும். அவன் குரலை உயர்த்த அதில் அவருக்கும் கோபம் வந்தது. இங்க பாரு கண்ணப்பா, இதோ இப்ப கூட நாயா பேயான்னு அலைஞ்சிட்டு வரேன்னா அது யாருக்காக? எல்லாம் உனக்கு மட்டும் நினைச்சியா? நிச்சயம் உனக்காக மட்டும் இல்லை, என் பரம்பரைக்காக. நான் பட்ட கஷ்டம் என் பரம்பரையில யாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான். உனக்கு எங்கே இதெல்லாம் தெரிய போகுது? உனக்கு தான் கேட்டது எல்லாம் அள்ளி கொடுக்க நான் இருக்கேனே, விரக்தியுடன் சொன்னவர். அதே மாதிரி நீயும் உன் பிள்ளைக்கு அள்ளி கொடுக்க வேண்டாம். இப்படி பணத்தை அழிச்சுக்கிட்டு இருந்தா பணம் எப்படி வரும்? வானத்தில் இருந்தா குதிக்கும். நான் சொன்னதை கேட்டு அங்க போய் என்ன வரவு செலவுன்னு பார்த்து தொழில ஒழுங்கா கவனிக்க பாரு. இல்ல உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னு நீ சொன்னா இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துட்டு உன் இஷ்டத்துக்கு நீ இருந்துக்கோ. தந்தை சொல்வது அவனுக்கும் புரிந்துதான் இருந்தது. உலக நடப்பு தெரியாதவன் அல்ல அவன். ஆனால் ஏனோ அவளை அந்நியமாய் நினைக்க பாழாய் போன அவனது மனதால் முடியவில்லை. அவளையும் தனது குடும்பத்தில் உறுதியாய்தான் அவன் நினைத்து பார்த்தான். ஆனால் அவளுக்கும் அவனுக்குமான உறவு தான் என்ன என்பதை பற்றி அவன் யோசிக்க மறந்தான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட, அதனால நீ இஷ்டத்துக்கு செஞ்சுக்கோ. ஆனால் என்ன மட்டும் அங்க போய் தொழில பார்த்துக்க சொல்லாத, அது மட்டும் என்னால முடியாது. உன் அருமை மாப்பிள்ளைய அங்க அனுப்பு என்றான் இறங்கி போன குரலில்.
ஏன் முடியாது? நீ தானே பணத்தை கொடுக்க சொல்லி அடம் பிடிச்ச. அவனா அடம் பிடிச்சான்? தந்தையின் பேச்சில் அவன் திகைத்து போய் நின்றான். அது எப்படி அவனால் முடியும்? மனம் நிறைய அவள் மீதான காதலை வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் சகஜமாக சாதாரணமாக இருப்பதற்கு அவன் படும்பாடு அவனுக்கு மட்டும் தானே தெரியும். இடையில் நடந்து முடிந்த இந்த ஓரிரு சந்திப்புகளில் அவளை நேரே சந்திப்பதற்கு அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தானே தெரியும். இதில் அடிக்கடி அவளை போய் பார்த்தால் அவன் நிலை என்ன ஆவது? அதிலும் வேறு ஒருத்தனின் மனைவியாகிவிட்ட காதலியை போய் கடவுளே என்று அவனுக்கு ஆயாசமாக இருந்தது. அவனின் நிலை அவனுக்கே பரிதாபமாய் இருந்தது. ஏன் எல்லாம் கேட்காத, என்னால முடியாதுன்னா முடியாதுதான் என்றான் அழுத்தமாய் தனது மனதை மறைத்தபடி. ஏன்னு நான் சொல்லட்டுமா கண்ணப்பா என்றவரை அவன் திகிலாய் பார்த்தான். உன் மனசுல இன்னமும் அவள் மேல காதல் இருக்கு. நெத்தியடியாய் முகத்தில் அரைந்தது போல் சொன்னவரை கண்டு அவன் திகைத்து நின்றான். அதான் அவளை சந்திக்க தயங்குற. ஆனா நான் ஏன் இதை ஏற்பாடு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா என்றவரை புரியாமல் அவன் பார்க்க, அப்படி அவளை நேரில் பார்க்கும் போது எல்லாம் இவள் அடுத்தவன் மனைவி, எனக்கு சொந்தம் இல்லைங்கிற நினைப்பு உனக்கு வரணும். அது அழுத்தமாய் உன் மனசில் பதியணும். அப்போதான் நிதர்சனம் என்னன்னு உனக்கு புரியும். அவர் சொல்லி முடிக்கும் முன் அவன் வெடித்தான். எத்தனை கெட்ட எண்ணம் உனக்கு! நான் தான் நீ சொன்னதுக்கெல்லாம் சரின்னு தலையாட்டினேனே, அப்புறம் எதுக்கு என்ன இப்படி பழி வாங்குற நைனா? இப்படி தினம் தினம் அவளை பார்த்து நான் வெந்து சாகிறதுக்கு என்ன ஒரே அடியா நீ கொண்டு போற்றலாம் நைனா. நான் நினைக்கிறது நடக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். அதுக்கு நீ தயாராக வேண்டாமா? இப்படி என் மனசுக்குள்ள காதலை வச்சு மறுகிட்டு இருந்தா எப்படி? அவள் உனக்கு இல்லைங்கிற உண்மை அப்படியாவது உனக்கு உரைக்குதான்னு பார்க்கலாம். அமைதியாய் சொன்னவரை முறைத்து பார்த்தவன், நீ மனுஷனே இல்லை நைனா என்று அவரிடம் கத்தியவன் தனது அறைக்கு விடுவிடுவென சென்று விட்டான். மாமா, அவன் பாவம், ரொம்ப படுத்துறீங்க. அதுவரை இருவருக்கும் இடையில் தலையிடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த செல்வா மெதுவே தனது மாமனிடத்தில் சொல்ல, எதுக்கு படுத்துறேன்னு நீ போக போக புரிஞ்சுக்குவ. அவனோட மனசு தெரிஞ்சும் நீங்க என்றவனை இடைமறித்தவர், என் அனுபவம் தான் உன் வயசு செல்வா, எனக்கு எதை எப்போ செய்யணும்னு தெரியும் என்றவர். ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்வா, உன் நண்பனோட நிறை குறைய நீ அப்படியே ஏற்றுக்கலாம், ஆனால் என்னால் அது முடியாது. நான் அவனோட நைனா, அதுவும் அவனது குறைய நிறையா மாற்றணும்னு நினைக்கிற பாசக்கார நைனா. இது எதுக்கு இப்போ சொல்கிறாரு? செல்வாவிற்கு கொஞ்சம் புரியவில்லை. அப்படி அவங்கிட்ட என்ன குறை இருக்கு மாமா? இப்படி சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுற நல்ல குணம்னு நீ நினைக்கிறியா? அவன் வேறு யார்கிட்டயாவது இந்த குணத்தை காண்பிக்கிறானா? இல்லையே மாமா, உங்ககிட்ட மட்டும்தானே. அதான் ஏன் என்று பதில் கேள்வி கேட்டார் அமைதியாக. உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, அதுதான் என் கவலையே என்று சொன்னவரை புரியாமல் ஏறிட்டான் அவன். என்ன ஒன்றும் புரியலையா? புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கு புரியும் என்றார் தெளிவாக. அவரின் தெளிவு அவனுக்கு இல்லாத காரணத்தால் தலையை ஆட்டியபடி தனது அறைக்கு சென்றான். காளிமுத்து மட்டும் உறங்க செல்லாமல் அங்கேயே அமர்ந்திருந்தார். அவரது மனம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. செல்ல மகனை நினைத்து அவரது மனக்கண்ணில் அன்று உணர்ச்சி வசப்பட்டு தனது சட்டையை பிடித்து ஆக்ரோஷமாய் கேள்வி கேட்ட மகனது முகம் வந்து போனது. அதே போல் இன்று வினாடி நேரத்தில் அத்தனையும் வேண்டாம் என்று அவன் உணர்ச்சி வேகத்தில் எழுதி கொடுத்ததையும் நினைத்து பார்த்தார். அதே சமயம் ஆளுமையான அழுத்தமான எதையும் பிசினஸ் மைண்டோடு பார்க்கும் ருத்ரஸ்ரீயும் அவரது நினைவில் வந்து போனால், மனிதனின் மூளைக்கும் மனதுக்கும் வெகு தூரம் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்வதில் மனம் சொல்வதை அறிவு கேட்கும், அறிவு சொல்வதை மனம் கேட்கும் என்று அவனாய் நினைத்து கொள்கிறான். ஆனால் மனம் அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படும். ஆனால் அறிவு நிதர்சனத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படும். இந்த இரண்டுமே வாழ்நாள் முழுவதும் ஒரு கோட்டு பாதையில் நேராய் இணைந்து பயணிக்க முடியாது என்பதுதான் சத்தியமான உண்மை. மனம் கோபம் கொண்டாலும் அறிவு கோபம் கொண்டாலும் நாம் இழப்பது நம் சுயத்தை மட்டுமல்ல, நம் அன்பையும் தான். இப்போது அவருக்குமே மகனது இந்த குணம் நல்லதற்கா இல்லை கெட்டதற்கா என்று புரியவில்லை. ஆனால் மகனது இந்த குணத்தால் பாதிக்கப்படும் கடைசி நபராக தான் மட்டுமே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டது அனைத்தும் வாழ்வில் நடந்துவிட்டால் வாழ்வில் விதி என்னும் பிரம்மனுக்கு அங்கு வேலை இல்லையே.
அத்தியாயம் 15. அந்த செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து கார்த்திகேயனால் ஒரே மனநிலையில் இருக்க முடியவில்லை. இது எப்படி சாத்தியமானது என்ற கேள்விதான் அவனது மனதில் விடாமல் படையெடுத்தது. ருத்ரஷி புதிதாய் தொடங்கியிருக்கும் தொழில் பற்றிய செய்தியை அவனது நண்பர்கள்தான் அவனிடத்தில் கூறினர். இல்லையென்றால் அதுவும் அவனுக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும். அந்த அளவுக்கு வெளி உலகம் தெரியாதபடி அந்த ராட்சசி ருத்ரா அவனை வேலை வாங்கி கொன்று கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் என்ன செய்கிறாள் என்பதை அவன் கண்காணிக்க கூடாது என்பதற்காக தான் அப்படி வேலை வாங்கினாலோ என்னமோ. இப்போது யோசிக்கும் போது அதுதான் உண்மை என்றே அவனுக்கும் தோன்றியது. செய்து பழக்கமில்லாத வேலை பளு காரணமாக அவனால் வேலையை தவிர வேறு எதிலும் கவனத்தை செலுத்த முடியவில்லை. மனைவி சித்தாரா உட்பட அதில் அடக்கம். அவனை இப்படி பழிவாங்கிவிட்டு ருத்ரா மட்டும் அவளது தொழிலில் முன்னேறி கொண்டு இருக்கிறாளா? அதை நினைக்கும் போதே அவனுக்கு உடலெல்லாம் பற்றி கொண்டு எரிந்தது. நீ எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு உதவாக்கற. என் மருமகளை பாரு, ஃபாரின் கம்பெனியோடு சேர்ந்து பிரம்மாண்டமா ஃபேக்டரி கட்டிக்கிட்டு இருக்கா. உனக்கு சுட்டு போட்டாலும் அவள் சாமர்த்தியம் வராது. போய் அவள் புடவை எடுத்துக்கட்டு. அப்படியாவது உனக்கு புத்தி வருதான்னு பார்க்கலாம். அன்று ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த ராகவேந்தரால் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது அவர் தன் மகனை அதற்கு அனுப்பி வைத்தார். இரவு 7 மணிக்கு நடந்த அந்த பேச்சுவார்த்தை அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதிலும் தந்தையின் அடக்குமுறை வேறு. அதற்கு தூபம் போட ஏனோ தானோ என்று அதை முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் அவன். மறுநாளே அந்த நிறுவனம் அவர்களோடு போடவிருந்த ஒப்பந்தத்தை திருப்தி இல்லை என்று கூறி ரத்து செய்துவிட்டு சென்று விட்டது. அன்று ராகவேந்தர் ஆத்திரத்தில் மகனை திட்டிய போது கூறிய வார்த்தைகள் தான் மேலே குறிப்பிட்டது. ஏற்கனவே அவன் மனதில் கணஞ்சு கொண்டிருந்த கோபம் அன்று தந்தை தகாத வார்த்தைகளில் திட்டியதும் வெளிப்படையாக வெடித்து சிதறியது. அன்று முதல் ருத்ரஸ்ரீ அவனது முதல் எதிரியாகி போனாள். அதன் பின் எதிரியாகி போன மனைவியை வீழ்த்த எண்ணியவன் மெதுவாய் அதற்காக வேண்டி காய்களை நகர்த்த துவங்க அவனது நல்ல நேரமோ எனவோ அதில் அவனை வெற்றி பெற்றான். அதற்கு பின் அவன் தொட்டது எல்லாமே வெற்றிதான். ஆனாலும் முற்றிலும் முழுவதுமாய் முடிவாய் அவளை அழிக்க முடியவில்லையே. அதை எண்ணி எண்ணி அவனது மனம் குமைந்தது. இந்த தொழிலை மட்டும் அவள் வெற்றிகரமாக ஆரம்பித்து விட்டாள் என்றாள். அதன் பின் இந்தியாவில் மிகச்சிறந்த நிறுவனங்களுள் ஒன்றாக அவளது நிறுவனமும் சேர்ந்துவிடும். இப்போது தமிழ்நாடு அளவில் இருக்கும் அவளது நிறுவன புகழ் இனி இந்திய அளவில் பேசப்படும். அப்படி அவள் புகழ் பெறவிட அவனால் முடியுமா? முடியவே முடியாது. கூடவே கூடாது என்றுதான் அவனுக்கு தோன்றியது. பாப்போண்டி, இதில் நீ எப்படி வெற்றி பெறுகிறாய் என்று வன்மமாய் கூறியவனின் கண்களில் குரோதம் பளபளத்தது. அவள் அவனது மனைவியாக இருந்தவரை இந்த நினைவு சரிதான். வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளி வைத்தவள் மீது இவ்வளவு வன்மம் கொண்டதற்கு காரணம் அவளால் அவன் அடைந்த அவமானங்கள். அப்படித்தான் அவன் நினைத்து கொண்டிருந்தான். நேரே கிளம்பி வீட்டுக்கு சென்றவனை சித்தாராவின் மலர்ந்த முகம் வரவேற்றது. ஆனால் அதை கவனிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. என்னங்க? ஆவலோடு எதையோ சொல்ல வந்தவளை நோக்கி, ப்ளீஸ் சித்து, நானே மோட் அவுட்ல இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றுவிட கணவனது பேச்சில் அவளது முகம் காய்ச்சி போன பலூனாய் தொங்கி போனது. சிறிது நேரத்தில் அவன் சரியானவுடன் பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணி அமைதியாக இருந்து விட்டாள். இரவுணவு உண்ண அமர்ந்தவனிடம் அவள் ஒரு கண்ணாடி கவலையில் பால் பாசந்தியை ஊற்றி நீட்டினாள். இப்போ நான் இருக்கிற நிலைக்கு ஸ்வீட் ஒன்றுதான் கேடு சொல்லென்று அவளிடம் எரிந்து விழுந்தவன் அந்த குவளையை தட்டிவிட்டான். அது தரையில் மோதி உடைந்து சிதறியது. அவனது செயலில் திடுக்கிட்டு போன சித்தாராவின் கண்களில் கண்ணீர் கரை கட்டியது. அதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் அறைக்கு செல்ல முயன்றவளை அவனது குரல் தடுத்து நிறுத்தியது. சாப்பாடு யார் போடுவா? வேலைக்காரியா? கோபமும் கேலியும் கலந்து ஒலித்த அவனது குரலில் அவளது நடை அப்படியே நின்றது. அந்த குரலை எதிர்த்து அவளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனெனில் இத்தனை நாளில் அவனது மனநிலை அந்த அளவுக்கு அவளுக்கு அத்துப்படி. பொங்கி வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு வந்தவள் அமைதியாக அவனுக்கு பரிமாறினாள். அவன் மௌனமாக உண்டு வைத்து அறைக்கு சென்று விட்டான். அவள் சாப்பிட்டாளா இல்லையா என்று கூட கேட்கவும் இல்லை, கவனிக்கவும் இல்லை. இருந்த மனநிலையில் அவளுக்கு உணவு இறங்க மறுத்ததால் உண்ணாமல் அதை அப்படியே மூடி வைத்துவிட்டு அறைக்கு வந்தாள். எதையோ யோசித்தபடி படுத்திருந்த கணவனை கண்டு அவள் ஒன்றும் பேசாது அவன் அருகில் படுத்தாள். இப்போது அவனுக்கு இருக்கும் கோபத்தில் அவளாய் அவனை நெருங்க முடியாது. அவள் படுத்து 1/2 மணி நேரம் சென்று கார்த்திக்கின் கை அவளது இடையை தழுவியது.
அவனை நோக்கம் புரிந்து அவன் புறமாய் திரும்பி படுத்தவள் அவனை இமைக்காது பார்த்தாள். என்ன என்பது போல் புருவம் உயர்த்திய இந்த கார்த்திக் அவளது காதல் கணவனாக மாறியிருந்தான். அதில் மனம் மகிழ்ந்தவள் தனது மகிழ்ச்சியை அவனுக்கு உணர்த்தும் பொருட்டு அவனது கையை எடுத்து மெல்ல தனது வயிற்றின் மீது வைக்க அவனோ புரியாது அவளை பார்த்தவன் தனது கையை அவளது வயிற்றில் அழுத்தி தனது தாபத்தை அவளுக்கு உணர்த்தினான். ஆனால் அவளோ அதை கண்டு கொள்ளாமல் அவனது கையை மேலும் அழுத்தி வைத்து கண்களில் சந்தோஷம் மின்ன அவளை பார்த்தாள். என்ன பேபி? அவளை அருகில் இழுத்து அணைத்தவன் அவளது காதல் ரகசியம் பேச, இனிமேல் நீங்க என்ன பேபின்னு கூப்பிடக்கூடாது. ஏன்? அவன் புரியாமல் கேட்க, ஏன்னா பேபிக்கு பேபி வரப்போகுது. வாட்? அவனது வார்த்தையில் அவள் திகைத்து போய் அவனை ஏறிட்டு பார்க்க அவனது முகத்தில் இருந்த இன்ப அதிர்ச்சியை கண்டதும் அவளது முகம் பூவாய் மலர்ந்தது. உங்களை போல் குட்டி கார்த்திக் வரப்போறான், ஏன் குட்டி சித்து வரக்கூடாதா என்றவன். தேங்க்ஸ் பேபி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்றவன் தனது சந்தோஷத்தை அவளது முகம் முழுவதும் முத்தமிட்டு அவளுக்கு உணர்த்தினான். சிறிது நேரம் அவனின் மனநிலைக்கு ஏற்றவாறு இசைந்து கொடுத்தவள் மெல்ல அவனிடத்தில், நீங்க எப்போ டிவோர்ஸ் வாங்க போறீங்க? இன்பமான மனநிலையில் இருந்தவனுக்கு கொதி நீரை முகத்தில் ஊற்றியது போல் இருந்தது அவளது வார்த்தைகள். என் குழந்தை உன் வயிற்றில் வந்த பிறகும் நான் உன்னை ஏமாத்திடுவேன்னு நீ பயப்படுறியா சித்து? என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதுக்கான அர்த்தம் இது இல்லை. எனக்கு உங்க மனைவிங்கிற அங்கீகாரம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம குழந்தைக்கு நீங்க தான் அப்பாங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும். தகப்பன் பேரை சொல்ல முடியாமல் தலை குனிகிற கேவலமான நிலை நம்ம குழந்தைக்கு வர வேண்டாம். அவளது வார்த்தைகளில் இருந்த அர்த்தத்தை உணர்ந்தவனுக்கு உள்ளம் துடித்தது. அவள் கூறுவதும் உண்மைதானே. என்ன தான் சித்தாராவுடன் மனமொத்து அவன் வாழ்ந்தாலும் இன்னமும் அவளை தனது உரிமையுள்ள சட்ட ரீதியான மனைவியாக அவனால் அறிவிக்க முடியவில்லையே. இதில் அவனது குழந்தை வேறு பிறந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தால் அதன் மனநிலை பாதிக்கப்படாதா? அவனின் இரத்தம் அவனின் வாரிசு, ஆனால் அதற்கான உரிமை இல்லாமல் வாழ்வதா? அந்த நினைவே அவனுக்கு கசப்பாக இருந்தது. அதிலும் தனது தந்தை சொத்துக்கள் முழுவதும் தனது வாரிசுகளுக்கென்று எழுதி வைத்துவிட்டு போனது வேறு. நேரம் கேட்ட நேரத்தில் அவனுக்கு ஞாபகத்தில் வந்து தொலைத்தது அவனது வாரிசு சித்தாராவின் வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தைதான். ஆனால் அதற்கு அத்தனை சொத்துக்களும் வர வாய்ப்பில்லை. ஏனெனில் அது சட்டப்படி அவனது வாரிசில்லையே. குழந்தைக்காவது ருத்ராவிடம் இருந்து சீக்கிரத்தில் விவாகரத்து பெற வேண்டும் என்று அவன் எண்ணினான். ஆனால் அதை கொடுக்காமல் இழுத்தடிக்கும் அவள் மீது ஆத்திரம்தான் வந்தது. அந்த ஆத்திரம் மெல்ல மெல்ல உருமாறி ஆளை கொள்ளும் விஷமாய் அவன் மனதில் வேறு ஒரு எண்ணத்தை உண்டாக்கியது. நீ விவாகரத்து தானே கொடுக்க மாட்ட? கொடுக்க வேண்டாம் போ. ஆனால் உன்னிடமிருந்து எப்படி விடுதலை பெறுவது என்று எனக்கு தெரியும். மனதுக்குள் சொல்லிக் கொண்டவனின் கண்களில் பழிவாங்கும் வெறி நிறைந்திருந்தது. முதல் முறை தவறு செய்யும் போதுதான் மனிதனின் மனம் கொஞ்சம் பதறும். இது இரண்டாம் முறை. அதை செய்யும் போது அந்த பதற்றம் குறைந்து தான் நினைத்ததை சாதிக்கும் மனோபாவம் தான் மனதில் வீறு கொண்டு எழும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் அவன் இருந்தான். அப்படி ஒரு நிலை நம் குழந்தைகளுக்கு நான் வரவிட மாட்டேன் என்றான் அவன் உறுதியாக. அவன் குரலில் உறுதி இருந்தாலும் அதை நம்பத்தான் அந்த பேதையால் முடியவில்லை. அவளுக்கான அங்கீகாரத்தையே அவனால் வாங்கி கொடுக்க இயலாத போது அவளது குழந்தைக்கு மட்டும் அவன் எங்கே இருந்து அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்க போகிறான்? பேபி, கணவனது அழைப்பும் அணைப்பும் உணர்த்திய செய்தியை உணர்ந்த போது அவளால் முழு மனதுடன் அவனுடன் இணங்க முடியவில்லை. முடியாது என்று கூறினாலும் அதற்கும் அவன் கோபம் கொள்வானோ என்று மனதில் பயம் எழ, கொஞ்சம் டயர்டா இருக்கு என்றால் மனதை மறைத்து கொண்டு, என்னம்மா செய்து இந்த மாதிரி நேரத்தில் வாமிட் வருமாமே, அப்படி ஏதோ இருக்கா? அடுத்தடுத்து அவன் கவலையுடன் கேள்விகள் கேட்க அவனது இந்த புதிய பரிமாணத்தை அவள் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். சாப்பிட்டியா சித்து? அவளின் தலையை கோதி பறிப்புடன் அவன் கேட்க அதில் அவளது கண்கள் கரித்தது. இல்லை, இந்த மாதிரி நேரத்தில் பட்டினி கிடக்கக்கூடாது சித்து. அவளை அன்பாய் கடைந்தவன் ஒன்றும் பேசாது அறையை விட்டு வெளியேறினான். அடுத்த 10வது நிமிடம் பழச்சாறு அடங்கிய தம்ளருடன் வந்து நின்றவனை கண்டு அவளுக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. குடி பேபி என்றவனின்
கையில் இருந்த பழச்சாறை வாங்கி அருந்தியவளுக்கு ஒன்று மட்டும் நன்கு புரிந்தது. அவனது கவலை கரிசனம் எல்லாம் அவள் மீது இல்லை, அவளது வயிற்றில் இருக்கும் அவனது வாரிசு மீது என்று. அந்த கணத்தில் தான் அவள் மனதில் அந்த எண்ணம் உதித்தது. பற்றுகோள் இல்லாமல் தடுமாறிக்கொண்டு இருந்தவள் கிடைத்த சந்தர்ப்பத்தை கெட்டியாய் பற்றி கொள்ள நினைத்தாள். தன்னால் வீழ்த்த முடியாது கணவனது மனதை தனது குழந்தை கொண்டு வீழ்த்த நினைத்தாள். தனக்காக சிறு துரும்பை கூட கிள்ளி போடாதவனை குழந்தையை வைத்து அடிமைப்படுத்த எண்ணினாள். எதை செய்தாவது அவனை தன்புறம் நிலைநிறுத்திக் கொள்ள அரும்பாடுபட்டாள் அவள். இல்லை என்றால் எங்கே அவன் தன்னை விட்டு போய்விடுவானோ என்று மனதுக்குள் பயந்தாள். குழந்தை என்கிற துருப்புச்சீட்டை வைத்து வாழ்க்கை முழுவதும் அவனுடன் விளையாட முடிவு செய்தாள் அவள். மனைவிக்கு அடங்காத ஆண் தனது வாரிசு என்று வரும்போது அடங்கித்தானே ஆக வேண்டி இருக்கிறது. ஆணின் பலவீனம் அங்கே இருந்துதான் ஆரம்பிக்கிறது. பெண்ணின் தைரியம் அங்கே இருந்துதான் தொடங்குகிறது. பெண்ணிடத்தில் ஒரு ஆண் தோற்று போகும் இடம் இங்குதான். அவனையும் அறியாமல் ஒரு பெண் அறிந்தும் தெரிந்தும் ஒரு ஆணை வெற்றி கொள்வதும் இந்த இடத்தில்தான். உணர்ந்து புரிந்து கொண்ட தம்பதியினரிடையில் இந்த இடத்தில் அந்யோன்யம் பெருகுகிறது. ஆனால் புரிதல் இல்லாதவர்களிடத்தில் மனதில் கர்வத்தை உண்டாக்கி தாம்பத்தியத்தை கேள்விக்குறி ஆக்கிவிடுகிறது. இது எல்லாமே அவளது பாதுகாப்பற்ற மனதின் நிலையை தான் எடுத்து காட்டுகிறது. அவள் பழச்சாறு குடித்ததும் டம்ளரை வாங்கி சென்று கழுவி வைத்தவன் அவள் அருகில் வந்து அமர்ந்தான். இப்போ ஓகேவா பேபி என்று சோர்வுடன் சொல்வது போல் கூறியவள், கால் தான் கொஞ்சம் வலிக்குது என்று ஆயாசத்துடன் சொல்வது போல் கால்களை நீட்ட அடுத்த நொடி சிறிதும் தாமதிக்காமல் கொஞ்சமும் யோசிக்காமல் அவளது காலை மென்மையாக பிடித்து விட்டான் அந்த ஆண்மகன். இப்போ பரவாயில்லையா என்று கேட்டவனை கர்ப்பமாய் பார்த்தாள் அவள். வெளியில் பெரிய தொழிலதிபனாய் அவன் வலம் வந்த போது வீட்டில் அவன் அவளது சேவகன்தான் என்கிற நிம்மதி அவள் நெஞ்சில் சுகமாய் பரவியது. அவளுக்கான அங்கீகாரம் கிடைக்காத மன உளைச்சலை இதுபோல் கணவனை அடிமைப்படுத்தி அதில் சந்தோஷப்பட்டு கொண்டாள். அப்படியாவது தன் கைப்பிடியில் இருக்கிறான் தன் கணவன் என்கிற சிறு நிம்மதி அவளுக்கு. இந்த மாதிரி செயற்கை நிம்மதி எத்தனை நாளைக்கு நீடித்திருக்கும் என்பதை அவள் உணரவில்லை. நைனா, வர வர உன் அராஜகம் தாங்கல. பல்லை கடித்தபடி கோபப்பட்ட மகனை ஏறிட்டு பார்த்த காளிமுத்து ஒன்றும் பேசாமல் கையில் இருந்த செய்தித்தாளில் கண்களை பதித்தார். ஏன் நைனா அப்படி பண்ற? எப்படி பண்ணின? ஒன்றும் தெரியாதவர் போல் கேட்கும் தந்தையை பார்த்து அவனுக்கு கோபம் தான் வந்தது. அன்று தந்தை சொன்னது போல் உடனே ருத்ரஸ்ரீயுடன் சேர்ந்து தொழிலை கவனிக்க அவன் செல்லவில்லை. நீ சொன்னா நான் உடனே கேட்கணுமாக்கும் என்கிற ரீதியில் அவன் தனது வேலையை பார்க்க சென்றான். இதையெல்லாம் கண்டம் காணாமல் பார்த்து கொண்டிருந்த காளிமுத்து மகனிடம் எதுவும் பேசாமல் வாதாடாமல் அதற்கான மாற்று ஏற்பாட்டை செய்துவிட்டார். சத்தமில்லாமல் செல்வாவை அந்த வேலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு மகனின் காருக்கு வேறொரு ஓட்டுநரை அனுப்பி வைத்து விட்டார். முதலில் அவன் இதை சரியாக கவனிக்கவில்லை. 2 நாளாக தொடர்ந்து இது போல் நடக்கவும் அவனுக்கு தந்தை மேல் சந்தேகம் வந்தது. அதனால் தான் அவரிடம் வந்து கத்தி கொண்டிருக்கிறான். முதல்ல என் காதலை என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்போ என் நட்பையோ என்கிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறியா? உனக்கு என்னத்தான் வேணுனேனா? ஏன் இப்படியெல்லாம் பண்ற? எகிரியவன் முடிக்கும் போது இறங்கிய குரலில் முடித்தான். உன் வேலையை நீ ஒழுங்கா பார்த்தேனா நான் ஏன் செல்வாவை தொந்தரவு பண்ண போறேன்? உன்னால அவனுக்கு தான் அதிக வேலை. அவர் சொல்வதும் சரிதான் என்று தோன்றினாலும் அதை ஒத்துக்கொள்ள அவனால் முடியவில்லை. அவனின் அமைதியை கண்டு அவர், அங்க போய் பாருடா, புட்ட பிள்ளை எப்படி வேலை பார்க்குதுன்னு. கொஞ்சமாவது ஆம்பளை பிள்ளை மாதிரி இருடா. அந்த பொண்ணோட புத்திசாலித்தனத்தில் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா என்று அவனை கடிந்தார். ஆனால் அதையெல்லாம் அவன் சிறிதும் கண்டு கொள்ளவில்லை. அவளை பெத்தவங்க 2 பேரும் புத்திசாலியா இருந்திருப்பாங்க. அதான் அவ புத்திசாலியா இருக்கா. உனக்கும் அம்மாவுக்கும் பிறந்தனா எப்படி நைனா புத்திசாலியா இருக்க முடியும்? நான் இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறதே அதிசயம்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோ என்றான் நக்கல் சிரிப்புடன். ருத்ரஷியோடு ஒப்பிட்டு பேசினால் அவன் கோபப்படுவான் என்று பார்த்தால் அதற்காக சிறிதும் கோபம் கொள்ளாமல் பொறாமைப்படாமல் அவளை புத்திசாலி என்று உடனே ஒத்துக்கொள்ளும் மகனை அதிசயமாக பார்த்தார் அவர். அவளை மாதிரி வரணும்னு கொஞ்சம் கூட உனக்கு ஆசை இல்லையா கண்ணப்பா? அவள் அவளாக இருந்தாதான் அழகு, நானாக இருந்தாதான் அழகு. நான் எதுக்கு அவளை மாதிரியாக ஆசைப்படணும்? கேலியாய் புருவம் உயர்த்தி பதில் கேள்வி கேட்டவனை அவர் முறைத்து பார்க்க, சரி சரி நான் அங்கே போறேன். கடைசியில் என் நட்பையோ என்கிட்ட இருந்து பிரிச்சு என் நிம்மதியை கெடுத்துடாத என்றவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் அவர் செய்தித்தாளில் ஆழ்ந்துவிட, இந்த நயனா பண்றது கொஞ்சமும் சரியில்லை என்று முணுமுணுத்து கொண்டவன் செல்வாவுடன் இணைந்து ருத்ரஷியை பார்க்க கிளம்பினான். காரை ஓட்டிக்கொண்டு வந்த செல்வாவிடம் அவர் சொன்னாருன்னா
நீ என்னை விட்டு போயிருவியா என்று எகிரி அவனின் இரத்த அழுத்தத்தை ஏற்றிவிட்டு சிறிது நேரம் வேடிக்கை பார்த்துவிட்டு செல்வா கெஞ்சியதும் தான் சற்று அடங்கினான் ஜெகன். எங்கடா போற? அவளோட ஆஃபீஸுக்கு அந்த பக்கம் போகணும்டா ஜெகன் செல்வாவிடம் கூற. நம்ம வேலை நடக்கிற இடத்துக்கு போறோம். என்னது, அதுக்குள்ள வேலை தொடங்கிட்டாங்களா? ஜெகன் அதிர்ச்சி குரலில் கேட்க, அவங்கள என்ன உன்ன மாதிரி சோம்பேறின்னு நினைச்சியா? அங்க வந்து பாரு அவங்க வேகத்தை. நடக்கும் நடையில் கூட ஒருவித வேகத்துடன் நடக்கும் அவளது பிம்பம் அவனது மனக்கண்ணில் தோன்ற அவனது முகத்தில் இளநகை வந்தமர்ந்தது. அவள் அப்படித்தான் என்றான் புன்சிரிப்புடன். அவனது குரலில் இருந்த இலக்கத்தை உணர்ந்த செல்வா பற்றென்று திரும்பி நண்பனை பார்க்க அவனோ கனவில் மிதப்பது போல் அமர்ந்திருந்தான். அதை கண்ட செல்வாவுக்கு தான் மனதில் பயம் எழுந்தது. இந்த சந்திப்புகள் எல்லாம் நண்பனின் காதலை கட்டுப்படுத்த போகிறதா இல்லை அதிகப்படுத்த போகிறதா என்று. இந்த காதலின் பாரத்தையே தாங்க முடியாமல் தாங்கி சுமந்து கொண்டு இருப்பவனுக்கு இன்னமும் காதல் அதிகரித்தால் அதில் மூச்சு மூட்டி ஜெகன் என்னவாவானோ என்று அவனுக்கு கவலையாக இருந்தது. மச்சி, தூக்கத்தில் இருந்து விழிப்பவன் போல் விழித்தவன் செல்வாவின் துளைத்துவிடும் பார்வையில் தனது முகத்தை மாற்றிக்கொண்டு, என்னடா என்னையே பார்க்கிற? நான் ஒன்னும் ரம்ஸ் இல்ல. கண்ணை சிமிட்டி அவன் சிரிக்க செல்வா ஒன்றும் பேசாது சாலையில் கண்ணை பதித்தான். சிறிது நேரம் மௌனத்திற்கு பின், மச்சி, உன் காதல் உன்னை பொறுத்தவரை சரி, ஆனால் அவங்கள பொறுத்தவரை அது தவறு. மீதமுள்ளவற்றை நீயே புரிந்து கொள் என்பது போல அவன் சொல்லாமல் நிறுத்தினான். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. என் பார்வையில் கூட தவறு இருக்காது. நீ என்னை நம்பலாம். உன்னை நம்பாமல் வேற யாரை நம்ப போறேன்? ஆனால் உன்னையும் அறியாமல் உன் காதல் மனம் வெளிப்பட்டு விட்டால் அதற்கான விடை தான் செல்வாவிற்கு தெரியவில்லை. நேரே தொழிற்சாலை கட்டுமானம் நடக்கும் இடத்திற்கு சென்றனர். அவர்கள் வரும்போது ருத்ரஷி அங்குதான் இருந்தால் அவர்கள் இருவரையும் கண்டதும் வரவேற்பாய் சிரித்தவளிடம் பதிலுக்கு புன்னகைத்தனர் இருவரும். செல்வா அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட வேலைகளை மேற்பார்வையிட சென்று விட ருத்ராவும் ஜெகனும் தனித்து விடப்பட்டனர். அவனுடன் அவள் நின்றிருந்தாலும் அவளது கண்கள் சுற்றிலும் நடக்கும் வேலைகளை பார்ப்பதில் மும்மரமாக இருந்தது. அவனுக்கு தான் அவளது அருகாமையில் தனித்திருப்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தது போலும். மனதிற்குள் பேயாட்டம் போடும் காதல் உணர்வுகளை அடக்க முடியாமல் என்ன செய்வது என்று தடுமாறிக்கொண்டு இருந்தவன் வேறு வழியின்றி தொழில் சம்பந்தப்பட்ட பேச்சுகளை பேச ஆரம்பித்தான். அவன் குரலில் இருந்த ஆவலில் ருத்ரஷியும் ஆர்வத்துடன் பதிலளிக்க முதலில் ஏனோ தானோ என்று கேட்டுக்கொண்டு இருந்தவன் பின் அதில் தன்னை மறந்து ஒன்றே போனான். அவள் செய்ய நினைத்திருந்ததில் சிறிது மாற்றங்கள் சொன்னவனை வியப்புடன் பார்த்தவள், இவ்வளவு நாள் இது எனக்கு தோணாமல் போனதே. ரியலி யூ ஆர் டேலண்டட் பர்சன் என்றால் பாராட்டாய். அவளின் பாராட்டை புன்சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டவன் மனதில், நீ சொன்னதை மட்டும் என் நயனா கேட்டிருக்கணும், இந்நேரம் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. அதை நினைத்து பார்த்தவனுக்கு சிரிப்பு பீறிட்டு கொண்டு வந்தது. கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டான். அந்த வழியாக வந்த செல்வா கூட ஜெகனது பேச்சை கேட்டு, பரவாயில்லையே பையப்புள்ள இந்த போடு போடுது. மச்சி திறமையானவன் தான். என்ன கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகம். நண்பனை சிலாகித்து கொண்டான் மனதில். சிறிது நேரத்தில் ருத்ரஷி அங்கிருந்து கிளம்பினாள். அவளுக்கு இருக்கும் வேலைப்பழிவில் தினமும் அவளால் இங்கு வர முடியாதுதான். ஆனால் முன்பு நடந்த அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருப்பதற்காக அவளை நேரில் வந்து தினமும் கண்காணிக்க வேண்டியதாய் இருக்கிறது. கிளம்பி வந்தவள் தனது காரை தேட அதை காணவில்லை. எங்கே போய் தொலைந்தான் என்று ஓட்டுநரை மனதில் வசைப்பாடி கொண்டு இருந்தவள் தான் வெயிலில் நிற்பதை மறந்து போனாள். ஆனால் ஜெகன் அதை கவனித்து விட்டான். வெகு நேரமாக வெயிலில் அவள் நின்று கொண்டிருந்ததை கண்டு அவனது மனம் இரக்கம் கொள்ள அவன் அவளை நோக்கி ஓடி வந்தான். என்னங்க, கார் எங்க? இங்கதான் வெயிட் பண்ண சொன்னேன், எங்க போனான்னு தெரியல என்றால் கோபம் அடக்கிய குரலில். நான் வேணும்னா உங்களை டிராப் பண்ணவா? அவன் என்னமோ உதவி பண்ணும் நோக்கில் பணிவுடன் தான் கேட்டான். ஆனால் அவளோ வேண்டாம் என்றால் பட்டென்று முகத்தில் அடித்தார் போன்று அவனது முகத்தை ஏறிட்டும் பார்க்காமல் அதன் பின் அவள் அவனை திரும்பியும் பார்க்கவில்லை. அது அவனது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. நான் என்ன ரோட் சைட் ரோமியோவா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவளது மனதில் அவனுக்கான இடம் நண்பன் என்று. உன்னிடத்தில் நீ இரு, உன் எல்லையை நீ தாண்டாதே என்று சொல்லாமல் சொல்லிய அவளது பேச்சு செயல் கண்டு அவனது முகம் சுருங்கி போனது. அதற்குள் அவளது கார் வந்துவிட்டது. அவள் காருக்கு காத்திருப்பதை உணர்ந்து ஓட்டுநர் பதறி போய் கீழே இறங்கியவன், சாரி மேடம், காரில் பெட்ரோல் தீர்ந்து போயிருச்சு. இங்க பக்கத்தில் எந்த பெட்ரோல் ஷெட்டும் இல்லை, அதான். அவன் சொல்லி முடிக்கும் முன் அவன் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விழுந்தது. வேறு யார்? ருத்ரஷி தான் அவனை அடித்திருந்தாள். அடுத்த நொடி காரில் ஏறியவள் ஓட்டுநர் முகம் பார்க்காமல்,
ஆபீஸில் போய் சம்பள பாக்கிய வாங்கிக்கோ என்றவள் வேறு எந்த பேச்சும் பேசாமல் காரை கிளப்பி கொண்டு சென்று விட்டாள். ருத்ரஸ்ரீ ஓட்டுநரை அறைந்த அறையானது தன் கன்னத்தில் விழுந்தது போல் ஜெகன் துடித்து போய்விட்டான். அவளது செய்கையில் அவனது நிலை, அவளிடத்தில் என்ன என்பது அவனுக்கு தெள்ள தெளிவாக புரிந்தது. அவளது இந்த செய்கைக்கு பின்னால் இருக்கும் காரணம் அவனுக்கு தெரிந்திருந்த போதும் அவள் நடந்து கொண்ட விதம் அவனுக்கு அத்தனை வேதனையை அளித்தது. இனி வரும் காலங்களில் இதுபோல் வேதனைகளையும் சோதனைகளையும் அவன் தாங்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்தவனுக்கு மனதில் சொல்ல வலி எழுந்தது. நிழலுக்கும் நிஜத்துக்கும் இடையேயான போராட்டம் அன்றே அவனுள் ஆரம்பமாகிவிட்டது. நிழலோ வெகு அருகில், நிஜமோ வெகு தொலைவில்.